இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிவில் ஜட்ஜ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 4 பேப்பர் இருக்கு. சிவில் ப்ரிலிம்ஸ் தெரியும். ப்ரிலிம்ஸ்ல வந்து 100 1 மார்க்ஸ் எம்சிக்யூஸ் தான் இருக்கும். அதுல நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம்னா 1:10 வந்துட்டு, அதாவது வந்து ஒரு 100 வேக்கன்ட் இருக்குன்னா 1000 பேரை வந்து மெயின்ஸ் எழுதுறதுக்கு கட் ஆஃப் அடிப்படையில அலோவ் பண்ணுவாங்க. அந்த 1000 பேரை ரீச் ஆன அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் தான் என்னன்னா மெயின்ஸ்ல வந்து 4 பேப்பர் இருக்கு. 4 பேப்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் என்னன்னா டிரான்ஸ்லேஷன். அதை வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் லா பேப்பர் 1ன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பேப்பர் வந்து டிரான்ஸ்லேஷன் பேப்பர்னு சொல்லுவாங்க. அதுல வந்து தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும். நான் ஏபிபிக்கு வந்துட்டு என்ன பேட்டர்ன், சிலபஸ் என்னன்னு இந்த செஷனோட எண்ட்ல சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம எதை பொறுத்து மட்டும்தான் பார்க்க போறோம்னா, அரசு மைக்கை வந்து அன்மியூட் பண்ணிக்கோ, மியூட் பண்ணிக்கோ. ஓகே. இப்ப நம்ம எதை பொறுத்து மட்டும்தான் பார்க்க போறோம்னா, நம்ம சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் தான் பார்க்க போறோம். அது எந்த பேப்பரா? இப்ப வந்து டிரான்ஸ்லேஷன் பேப்பர் இருக்கு. அடுத்த பேப்பர் லா பேப்பர் 1. லா பேப்பர் 1ல என்னென்ன இருக்குன்னு சொல்றேன், பொறுமையா நோட் பண்ணிக்கோங்க. புதுசா வர ஆஸ்பிரன்ஸ் சிபிசி இருக்கும். சிபிசில இருந்து ஒரு 25 மார்க் கொஸ்டின் இருக்கும். சிஆர்பிசில இருந்து 25 மார்க் கொஸ்டின் இருக்கும். எவிடன்ஸ்ல இருந்து 25 மார்க் கொஸ்டின் இருக்கும். சிபிசிக்கு 25 மார்க்ஸ், எவிடன்ஸுக்கு 25, சிஆர்பிசிக்கு 25, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு 25. லாஸ்ட் லா ஆஃப் ப்ளீடிங்ஸ்னு சொல்லிட்டு அதையும் வந்து கான்ஸ்டிடியூஷனோடய சேர்த்து ஒரு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 மார்க் கொஸ்டின் லா ஆஃப் ப்ளீடிங்ஸ்லயோ இல்லை 10 மார்க்கோ வச்சிருவாங்க. அது கான்ஸ்டிடியூஷனோட சேர்த்துருவாங்க. லா ஆஃப் ப்ளீடிங்ஸ்னா ஒன்றும் இல்லை, சிபிசியில் இருக்கக்கூடிய ஆர்டர் 6, ஆர்டர் 7, ஆர்டர் 6, 7, 8 ப்ளீடிங்ஸ், பிளைண்ட், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஆர்டர் 6 வந்துட்டு ப்ளீடிங்ஸ்னா பிளைண்ட் அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தான் ப்ளீடிங்ஸ்னு சொல்லுவோம். ஆர்டர் 7 வந்து பிளைண்ட், ஆர்டர் 8 வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இது வந்துட்டு லா ஆஃப் ப்ளீடிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5 மார்க்கோ 10 மார்க்கோ கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் லா பேப்பர் 1. இது வந்து தியரி பேப்பரா இருக்கும். 5 மார்க் கொஸ்டின் இருக்கும், 3 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கும். சாய்ஸ் கொடுத்து அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இது லா பேப்பர் 1. டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ல எப்படி இருக்கும்னா, ஒரு 50 மார்க்குக்கு வந்து தமிழ் டு இங்கிலீஷும், இன்னொரு 50 மார்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழும் இருக்கும். தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டோம்னா டிரான்ஸ்லேஷன் பேப்பர் முடிஞ்சு. லா பேப்பர் 1 என்னன்னு சொல்லிட்டேன், எல்லாமே டெஸ்கிரிப்டிவ் டைப், 3 மார்க் 5 மார்க் கொஸ்டினா இருக்கும். அடுத்த பேப்பர் தான் என்னன்னா சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் அப்படின்ற பேப்பர். சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும், ஜட்ஜ்மெண்ட் எழுதணும். இதை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ இதை நம்ம கிளாஸ் எடுக்கும் போது சொல்லிடுறேன். ஸோ சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் பேப்பரை பொறுத்த வரைக்கும் லா பேப்பர் 2ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு இஷ்யூஸ் ஃப்ரேமிங்கும் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கும் இருக்கும். இது ரெண்டுமே கோர்ட்டோட டியூட்டி. இஷ்யூஸும் கோர்ட்டு தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க, ஜட்ஜ்மெண்ட்டும் கோர்ட்டு தான் எழுதுவாங்க. ஸோ இந்த பேப்பர் வந்துட்டு லா பேப்பர் 2. லா பேப்பர் 3 என்னன்னா சார்ஜ் ஃப்ரேமிங்கு, கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். லா பேப்பர் 3ல சார்ஜ் ஃப்ரேமிங் என்ன இருக்கும்னா, மோஸ்ட்லி வந்து மேஜிஸ்ட்ரேட் லெவல்ல இருக்கக்கூடிய ஐபிசி அஃபென்ஸுக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. ஒரு ஃபேக்டை கொடுத்துட்டு, இந்த ஃபேக்ட்ல வந்துட்டு இந்த ஃபேக்ட்ல இருந்து இதை நீங்க எப்படி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவீங்க, ஃப்ரேம் பண்ணி காமிங்கன்னு சொல்லிட்டு சார்ஜே ஃப்ரேம் பண்ண சொல்றாங்க. முன்ன என்ன இருந்துச்சுன்னா, சார்ஜ் ஃப்ரேமிங்னு சிஆர்பிசில ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜ்னா என்ன, கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜ் என்ன, சார்ஜில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், எத்தனை பேருக்கு ஒன்னா சார்ஜ் பண்ணலாம், எத்தனை பேருக்கு வந்து தனித்தனி எப்படி இருந்தால் தனித்தனியா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற பேப்பர் வந்துட்டு லா பேப்பர் 3. ஸோ இந்த பேப்பருக்கு லா பேப்பர் 3யை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டு கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங், கிரிமினல் கேஸ் ஏதோ ஒரு கொடுத்துட்டு அதுக்கு வந்து நீங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதணும். ஃபேக்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஃபேக்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் மார்க் ஆயிருக்கு, இந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் ஓரல் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை பொறுத்து நீங்களே ஜட்ஜ்மெண்ட் எழுதுங்க, டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வந்து கஷ்டமான வேலையா ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நீங்க லா பேப்பர் 1க்கு வந்து டிஸ்கிரிப்டிவா மாங்குன்னு படிச்சு ஸ்கோர் பண்றதை விட டிரான்ஸ்லேஷன் பேப்பர்லயும், சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்லயும், கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்லயும் எப்படி நம்ம எழுதணுன்ற மெத்தடை தெரிஞ்சுட்டோம்னா, லா பேப்பர் 1ஆன டிஸ்கிரிப்டிவ் டைப்பா எழுதக்கூடிய தியரி பேப்பரை விட, மெமரி பண்ணி எழுதக்கூடிய தியரி பேப்பரை விட இதை ஈஸியா எழுதிட்டு போயிடலாம். மெத்தட் தான் தெரியணும். மெத்தட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியா எழுதிடலாம். ஸோ இப்ப
சார்ஜ் ஃப்ரேமிங் இப்போ வந்து நான் சார்ஜ் ஃப்ரேமிங் ஜட்மெண்ட் ரைட்டிங் வந்து கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங் இன்னொரு செஷன்ல எடுக்க போறோம். ஏபிபி ஆஸ்பிரன்ஸ்க்கும் சார்ஜ் ஃப்ரேமிங் வரும். ஒரு பேப்பர்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு ஒரு ஒரு 10 மார்க் கொஸ்டினாவோ இல்லை 5 மார்க் கொஸ்டினாவோ கொடுத்துட்டு ஒரு சின்ன ஃபேக்டா கொடுத்துட்டு ஒரு எல்லாம் வந்து 7.5 மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன் ஒரு 15 மார்க் கொடுத்துருவாங்க. ஒரு 50 ஏபிபிக்கு சொல்லிட்டு இருக்கேன். 15 மார்க்ல என்ன பண்றாங்கன்னா ஏபி அப்படின்னு 2 காலமா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து ஃபைனல் ரிப்போர்ட் சம்பந்தமான கொஸ்டினா இருக்கும். ரெண்டாவது கொஸ்டின் என்ன இருக்குன்னா ஒரு ஏபிபி பொறுத்த வரைக்கும் சார்ஜ் ஃப்ரேமிங்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சின்ன ஃபேக்டா கொடுத்துட்டு இதுக்கு நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சின்னதா சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சார்ஜ் ஃப்ரேமிங் ஜட்மெண்ட் ரைட்டிங். இது இன்னொரு செஷன் இந்த வீக்லயே இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். யாராவது இது வரைக்கும் ட்ரையல் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டே பார்க்காதவங்க யாராவது குரூப்ல இருக்கீங்களா? ட்ரையல் கோர்ட் ஜட்மெண்ட்டே இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்கீங்களா யாராவது? இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இருந்தா அதாவது எனக்கு ஒண்ணுதான், யாருக்குமே எதுவுமே வந்து எல்லாருமே தெரிஞ்சுட்டு வரல. நான் வந்து என்னோட தேர்ட் இயர் படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து சூட்டு அப்படின்னா என்ன டெஃபினிஷன் தெரியாது. சூட்னா வந்து கிரிமினல் கேஸா சிவில் கேஸா ஏதோ கேஸ்ன்னு தெரியும். சூட்டுனா என்ன மீனிங் தெரியாதவன் தான் நான் தேர்ட் இயர் வரைக்கும். ஸோ என்னாலேயே எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுதுன்னா அப்ப நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டாதான் அதை நம்ம கத்துக்க முடியும். யாரு தெரியலனாலும் சேட் பாக்ஸ்ல போடுறதை தாண்டி வந்து நான் சேட்டை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும்ல, அது கஷ்டம். நீங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டீங்க நான் இது வரைக்கும் நான் வந்து சிவில் ஜட்மெண்ட்டே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் செஷனை கொண்டு போவேன். ஸோ நிறைய பேர் வந்து சிவில் ஜட்மெண்ட் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்ததுலன்னு சொல்றீங்க. ஸோ நான் சிவில் ஜட்மெண்ட்டோட மாடல் வந்து ஒரு 4-5 மாடல் வந்து நான் குரூப்ல போட்டு விட்டுறேன். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் சிவில் ஜட்மெண்ட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சொல்றதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்ல எதை எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த எதை எதிர்பார்க்கறாங்கன்னு நீங்க எங்க இந்த லா பேப்பர் 2ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுலதான் நம்ம வந்து சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங் பார்க்க போறோம். அதுல என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா பிளைண்ட்னா எல்லாருக்கும் தெரியும்ல, பிளைண்ட்னா என்னன்னு தெரியாம யாரும் இருக்கீங்களா? ஓப்பனா சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம ஸ்பீடா போற மாதிரி இருக்கு, நம்ம செஷன் இருக்குன்னு ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. ஸோ ஏன்னா பேசிக்ல இருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதை வந்து நீங்க கேட்சப் பண்ண முடியும். இல்லைன்னா நான் ரொம்ப ஸ்லோவா போவேன். ஏன்னா வந்து எல்லாருக்குமே புரிஞ்சாகணும், அதுல வந்து யாரும் புரியாம போயிடக்கூடாது. ஓப்பனா நீங்க சொல்லலாம், இந்த இது எனக்கு புரியல திரும்ப சொல்லுங்கன்னு இடையில வந்து நிறுத்தி சொல்லலாம். பிளைண்ட்ன்றதுக்கு யாராவது மீனிங் தெரியாம இருக்கீங்களா குரூப்ல? ஓகே, நான் என்னன்னு தெரிஞ்சிருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் பிளைண்ட்னா என்னன்ட்டு. ஒரு சிவில் கோர்ட்ல நம்ம வந்து கேஸை இன்ஸ்டியூட் பண்றோம். செக்ஷன் 26 ஆஃப் சிபிசி இருக்கு. செக்ஷன் 26 ஆஃப் சிபிசி என்ன சொல்லணும்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த சூட் அப்படின்னு சொல்லணும். சூட்டுன்னு ஏன் சொல்றோம்? சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும் சிவில் கேஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சூட்டுன்னு சொல்றோம். சூட்ல வந்து ஒரு முதலேற்பு அதிகார வரம்பு கொண்ட நீதிமன்றங்கள்ல சிவில் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம ஜட்மெண்ட் ரைட்டிங்கை வந்து புரிஞ்சுக்க முடியும். 3 ஹைரார்கி ஆஃப் கோர்ட் இருக்கும். ஓகேங்களா? இது கம்மியா இருக்கு, வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே அரசுதா பாத்துக்கிறேன். இப்ப கிளியரா இருக்கா? இப்ப கரெக்டா இருக்கு. ஓகே, ஏதாவது சவுண்ட் இன்டரப்ஷன் ஆகுதுனாலோ பிரேக் ஆகுதுனாலோ சொல்லிருங்க, உடனே சொல்லிருங்க. ஸோ இப்ப வந்து 3 ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் இருக்கு சிவில் கோர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். முன்சிஃப் கோர்ட்டு, சப் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. இந்த கோர்ட்டோட பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது இத்தனை லட்சம் வரைக்கும் இருந்தா இந்த கோர்ட்டு முன்சிஃப் கோர்ட்டு, இத்தனை லட்சம் வரைக்கும் இருந்தா சப் கோர்ட்டு, இத்தனை லட்சம் வரைக்கும் இருந்தா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேஜா பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேசிக்கா இந்த லெவல் ஆஃப் கோர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு கோர்ட்ல நம்ம கேஸ் போடுறோம் அப்படின்னா அதை வந்து ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து முன்சிஃப் கோர்ட் தான் இருக்கிறதுலயே வந்து கீழ்நிலையில இருக்கக்கூடிய, கீழ்நிலைன்னு நம்ம சொல்லக்கூடாது, ட்ரையல் கோர்ட்லயே வந்து படிநிலையில கடைசி படிநிலையில இருக்கக்கூடிய நீதிமன்றம் தான் என்னன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறது சபார்டினேட் கோர்ட்டு, அதுக்கு அடுத்த லெவல் இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. இதெல்லாம் ஏன் நான் கீழ்நிலைன்னு சொல்லிட்டு ஏன் வேணான்னு அது சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, நம்ம வந்து ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும் லோயர் ஜுடிஷியரி அப்படின்ற வார்த்தையே தப்பு. யாருக்கு லோ? யாருக்குமே வந்து லோ கிடையாது. அதனால வந்து லோயர் ஜுடிஷியன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. நீங்க என்னன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும்னா டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரின்னு யூஸ் பண்ணுங்க, இல்ல ட்ரையல் கோர்ட்னு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
சுப்ரீம் கோர்ட் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரீசெண்டா. அதனால வந்து நம்ம யாருமே லோயர் ஜுடிஷியரின்ற வார்த்தையை, கீழ்நிலை நீதிமன்றம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. விசாரணை நீதிமன்றம் இல்லைன்னா வந்துட்டு மாவட்ட அளவிலான நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து முன்சிப் கோர்ட்ல வந்து ஒரு சூட்டை வந்து போடுறேன், இன்ஜெக்ஷன் கேட்டு. இன்ஜெக்ஷன்னா வந்துட்டு இப்போ வந்து நான் இன்ஜெக்ஷன் சூட்னா என்னன்னா, நான் வந்து என்னோட நிலத்தை வந்து நான் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பேன். பக்கத்து நிலத்துக்காரங்க வந்து என்னோட நிலத்தை அனுபவிக்கிறது வந்துட்டு தடை பண்றாங்கன்னா இவங்க வந்து என்னோட நிலத்தை அனுபவத்தை வந்து தடை பண்றாங்க. அந்த தடை பண்றதை வந்துட்டு இந்த மாதிரி இவங்க வந்துட்டு தடையோ இடைஞ்சலோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரதிவாதிகளுக்கு எதிராக எனக்கு வந்து நிரந்தர உறுத்துக்கட்டளை கொடுங்க, பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கொடுங்கன்னு ஒரு சூட்டை போடுவோம். அனுபவத்தை தடை பண்ணா ஒரு பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சூட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு அரசு ஆடியோ கிளியரா இல்லையா? ஆடியோ கிளியரா தான் இருக்கணும். கிளியரா தான் இருக்கு. கமெண்ட் போட்டேன், சாட்ல போட்டிருக்காங்க. மேம் உங்க சைட்ல ஏதோ இஷ்யூ நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி ஒரு லோயர் ஜுடிஷியரியில இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு முன்சிப் கோர்ட்ல கேஸ் போடுறோம்னா அதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா ஒரிஜினல் சூட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா லாஸ்ட் ரெசார்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எந்த கோர்ட்ல போடுறோம்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் போடுவோம். அதோட பணவரம்பு அதிகார வரம்பை உட்பட்டு அந்த நீதிமன்றங்களை போடுவோம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு முன்சிப் கோர்ட்ல நீங்க எல்லாம் வந்துட்டு சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை எந்த கேடர்ல வந்து ஜட்ஜா போடுவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட், சிவில் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுல போடலாம். கிரிமினல் கேசஸை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போடலாம். இந்த ரெண்டு கோர்ட்ல வந்துட்டு நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட் உங்க கோர்ட்ல வந்து ஒரு சூட் போடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்துட்டு ஒரிஜினல் சூட் நம்பர் ஆகும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அது வந்து அதை நம்ம அந்த கேஸ்ல வந்து ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்க ரெண்டு சைட்ல இருப்பாங்க. அரசு ஆடியோ கிளியரா இல்லையா? கிளியரா இருக்கணும். ஓகே. யாராவது கிளியரா இல்லைன்னா வந்து சேட்ல போடுறத விட நீங்க உங்க மைக்கை வந்து நீங்க அன்மியூட் பண்ணிட்டே சொல்லலாம். இப்போ வந்து நான் அடுத்த ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் நான் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப்ல ஒரு கேஸ் போடுறேன்னா அது வந்து ஒரிஜினல் சூட் ஓஎஸ் நம்பர் ஆகும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா அடுத்த லெவல்ல போட்டு அப்பீல் எந்த கோர்ட் போடணும்னா அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய கோர்ட்ல போடணும். அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய கோர்ட் என்னன்னா சபார்டினேட் கோர்ட். அங்க போட்டா ஏஎஸ் நம்பர் ஆயிரும், மேல்முறையீடு. இது வந்து முதல் மேல்முறையீடு. இது ஆர்டர் 41ல போடுவாங்க. அடுத்தது இரண்டாவது மேல்முறையீடு என்னன்னா செகண்ட் அப்பீல்னு சொல்லுவாங்க. செகண்ட் அப்பீல் எப்பயுமே எந்த கோர்ட்டுக்கு வரும்னா ஹைகோர்ட்டுக்கு மட்டும்தான் வரும். அது செக்ஷன் 100 ஆஃப் சிபிசிலையும் ஆர்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்டர் 42லயும் வரும் செகண்ட் அப்பீல். ஃபர்ஸ்ட் அப்பீலை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 96லயும் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் 41லயும் வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அப்பீல் அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் அப்பீல் வருது. இப்ப நம்மளுக்கு வந்து நம்ம எந்த கோர்ட்ல ஜட்ஜ் ஆக போறோம்னா நம்ம வந்து ஒரு முன்சிப் கோர்ட்ல ஜட்ஜ் ஆக போறோம். அப்ப நம்மளுக்கு எந்த கேஸ்க்கு ஜட்மெண்ட் எழுத சொல்லுவாங்கன்னா ஏஎஸ்க்கு கொடுத்துட்டு அப்பீல் ஆர்குமெண்ட்ஸ் இதுக்கு ஜட்மெண்ட் எழுதுன்னு சொல்ல போறது இல்ல வந்து செகண்ட் அப்பீல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்பீல்லையும் லோயர் ஜுடிஷியரியிலும் இந்த மாதிரி வந்துட்டு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. லோயர் ஜுடிஷியரி சொல்லக்கூடாது, ட்ரையல் கோர்ட் முன்சிப் கோர்ட்லயும் இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நீங்க செகண்ட் அப்பீலுக்கு ஜட்மெண்ட் எழுதுங்கன்னு நம்மள கேட்க போறது இல்ல. செகண்ட் அப்பீல எந்த விஷயத்த மட்டும்தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் ஆஃப் லா, சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா இருந்தா மட்டும்தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. மற்றபடி ஏஎஸ் கோர்ட்டும் சரி ஓஎஸ் கோர்ட்டும் சரி ரெண்டுமே ஃபேக்ட் ஃபைண்டிங் கோர்ட்ஸ். ஃபேக்ட்ஸை வச்சே நம்ம டிஸ்கஸ் பண்ணி அப்பீலையும் நடத்தலாம். ஓஎஸ் எப்பயுமே ஃபேக்ட் ஃபைண்டிங் கோர்ட் தான். ஸோ இப்போ நம்ம ஓஎஸ் முதலேற்பு அதிகாரம் கொண்ட நீதிமன்றங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு சிவில் ஜட்மெண்ட் எழுத சொல்லி இந்த லா பேப்பர் 2ல வந்து சொல்றாங்க. ஸோ இந்த லா பேப்பர் 2ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நிறைய பேர் வந்து ஜட்மெண்ட் என்ன நான் பார்த்ததுல நிறைய பேர் சொன்னதுனால நான் வந்து இதை போட்டுறேன். இப்போ நீங்க இந்த கிளாஸை கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஸ்கிரீன் ஷேர் வந்து பண்ணோம்னா அதை அந்த ஃபைல தேடி பிடிச்சி நான் வந்து அந்த ஜட்மெண்ட்டை ஷேர் பண்ணணும்னா டைம் ஆயிரும். ஸோ அடுத்த செஷன்ல நான் உங்களுக்கு எல்லாருமே நான் சர்க்குலேட் பண்றேன். லோயர் ஜுடிஷியரியோட ட்ரையல் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், கிளைண்ட்னா எப்படி இருக்கும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வரும், அடுத்தது இஷ்யூஸ் வரும், எந்த ஆர்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். ஸோ இது அந்த மாதிரி நான் இப்போ என்ன இருக்கும்னா இந்த ட்ரையல் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா இந்த கோர்ட்டுன்னு இருக்கும் மேல. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஜட்ஜோட பேர் இருக்கும், அடுத்து டேட் இருக்கும், அடுத்து வந்து காஸ்ட் டைட்டில்னு சொல்லுவாங்க. காஸ்ட் டைட்டில்னா என்னன்னா வாதி பேர் இது, பிரதிவாதி பேர் இது, இவரு வர்சஸ் இவரு இந்த கேஸு அப்படின்னு இருக்கும். அடுத்தது இந்த கேஸுக்கு எந்தெந்த அட்வொகேட் வந்து அப்பியர் ஆனாங்க அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் நோட் பண்றீங்களா? ஸ்பீடா போற மாதிரி இருந்துச்சுன்னா நிறுத்திடுங்க, ஸ்லோவா சொல்லுங்கன்ட்டு.
கண்டினியூ பண்ணலாமா? எஸ் சார், கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே மேம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா, எந்தெந்த அட்வொகேட்ஸ் வந்து பிளைண்டிஃப் சைட்ல ஆஜரான வழக்குரைஞர் யாரு, இது பிரதிவாதினா டிஃபெண்டன்ட் சைட்ல ஆஜரான வழக்குரைஞர் யாரு, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இப்படி ஆர்கியூ பண்ணாங்க அப்படின்ட்டு இருக்கும். அடுத்தது வந்து இந்த கோர்ட் வந்து இந்த மாதிரி ஜட்மெண்ட் சொல்லுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளைண்ட் அவர்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர்மன்ஸ் இந்த பிளைண்ட்னு இருக்கும் அடுத்தது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வாதி வந்து கேஸ் போடும் போது பிளைண்ட் அவரோட தரப்ப வந்து வாதிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சங்கதிகளை மட்டும் பிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாட்சியங்களோ சட்டங்களோ இருக்கக்கூடாது. பிளைண்ட்ல எது மட்டும்தான் இருக்கும்னா சங்கதிகள்னா ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஃபேக்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன். லாவை வந்து மென்ஷன் பண்ணுமா பிளைண்ட்லன்னா தேவையில்லை, ஏன்னா அது கோர்ட்டு பார்த்துக்கும். ஆர்கியூமெண்ட்ஸ்ல வக்கீல் எடுத்து சொல்லிக்குவாரு, பிளைண்ட்ல தேவையில்லை. பிளைண்ட்ன்றது வாதியோட ஸ்டோரி. ஒரு லேமேன் வந்து ஒரு கோர்ட்டு கிட்ட என்ன ஸ்டோரி சொல்லுவானோ அந்த ஸ்டோரி மட்டும்தான் இருக்கணும், ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். எவிடன்ஸ் இந்த எவிடன்ஸ் இது பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஃபேக்ட்ஸ், அந்த ஃபேக்ட்ஸுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸோட கண்டென்ட்ஸ் கூட அந்த இதுல வரணுமா பிளைண்ட்ல வரணுமானா தேவையில்லை. ஏன்னா டாக்குமெண்ட்ஸோட கண்டென்ட்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ்லயே இருக்கு. ஸோ பிளைண்ட்ல என்ன மட்டும்தான் இருக்கணும்னா ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் மட்டும் இருக்கும். அந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸை பிளைண்ட்ல வந்து ஒருத்தங்க 10 பக்கம் அடிச்சு போடுவாங்க, 20 பக்கம் அடிச்சு போடலாம், 4 பக்கம் ஒருத்தங்க அடிச்சு போடுவாங்க அட்வொகேட்ஸ். ஸோ அந்த பிளைண்ட்டை வந்துட்டு அதை வந்து ஷார்ட்டா அதோட பிளைண்டோட அவர்மன்ஸ் இன் ஷார்ட்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா ஒரு பிளைண்டோட அவர்மன்ஸை ஷார்ட்டா சொல்லிடுவாங்க. அடுத்தது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து அதே மாதிரி வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சேம் பிரின்சிபல் தான். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லயும் லா இருக்க தேவையில்ல, எவிடன்ஸ் இருக்க தேவையில்லை. எது மட்டும் இருந்தா போதும்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிளைண்டிஃப் சொன்ன ஸ்டோரிக்கு ஃபேக்ட்ஸுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் டிஃபென்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் அவர் ஃபால்ஸா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் எதெல்லாம் ஃபால்ஸா சொன்னாரோ பிளைண்டிஃப், அவர் ஃபால்ஸா சொன்னதுக்கு நம்ம என்னத்தை போட்ட போதும், நம்ம ஸ்பெசிபிக் டினையல் போடணும். இந்த மாதிரி இந்த லைன்ல வந்து இப்படி சொல்லியிருக்காரு, இது வந்து பொய்யானது, ஏன் பொய்யானதுன்னு சேர்த்து சொல்லணும். நான் குறிப்பாக மறுக்கிறேன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறத அப்படின்னு சொல்லி குறிப்பா மறுத்தா மட்டும் போதாது. குறிப்பா மறுக்கிறேன்னு எழுதிட்டேன், ஐ ஸ்பெசிபிகலி டினைட் தட் அப்படின்னு எழுதுனா போதுமானா பத்தாது. ஸ்பெசிபிக் டினையல்னா என்னன்னா, ஏன் மறுக்கிறன்ற உங்களோட சைட் ஃபேக்ட்ஸையும் சேர்த்து போடுறதுக்கு பேர் தான் ஸ்பெசிபிக் டினையல். அந்த மாதிரி ஒவ்வொரு பிளைண்டிஃபோட ஒவ்வொரு விஷயத்தையும் டிஃபெண்டன்ட் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ஸ்பெசிஃபிக்கா டினை பண்ணி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருப்பாரு. அப்படி ஏன் ஸ்பெசிஃபிக்கா டினை பண்ண சொல்றாங்கன்னா, வென் வந்து ஸ்பெசிபிக் டினையல் இல்லைன்னா, மியர் வந்து ஒரு டினையலா இருக்குன்னா அந்த டினையல் வந்து டீம்டு டு பி அட்மிஷன். புரிஞ்சா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஸ்பீடா போறேனா? இல்ல சார். ஓகே மேம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிபிக் டினையல் இருந்து அந்த ஸ்பெசிபிக் டினையலுக்கு வந்துட்டு அவங்க மறுப்பை சொல்லி போடுவாங்க. பிளைண்டிஃப் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் ஸ்பெசிபிக் டினை பண்ணி டிஃபெண்டன்ட் வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அவரோட கண்டென்ட் சொல்லிடுவாரு. இப்போ வந்து கோர்ட்டுக்கு கேஸ் ஃபைல் ஆயிருச்சு, பிளைண்ட் போட்டாச்சு, டிஃபெண்டனுக்கு சர்மன் சர்வ் ஆயிட்டு டிஃபெண்டன்ட் வந்துட்டு வக்காலத்து போட்டு டிஃபெண்டன்ட் வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டாரு. அடுத்த ஸ்டேஜ் என்னங்க, யாராவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ்ல மட்டும், அட்வொகேட் சொல்ல வேண்டாம். அடுத்த ஸ்டேஜ் தான் என்னன்னா, ஏன்னா இதை சொன்னாதான் உங்களுக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங்னா என்னன்னு சொல்ல முடியும். இதை நான் அதனால பேசிக்கா ஒரு 15 மினிட்ஸ் சொல்லிட்டு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு ஜட்மெண்ட் ரைட்டிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மற்றவங்களும் வந்து இது வேகா போதேன்னு நினைக்க வேண்டாம், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்றாங்களா. ஸோ இப்படி பிளைண்ட் போட்டாச்சு, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டாச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும். இஷ்யூஸ் எங்க எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு எங்க இருக்குன்னா ஆர்டர் 14 ஆஃப் சிபிசில இருக்கு. ஆர்டர் 14 ஆஃப் சிபிசில என்ன சொல்றாங்கன்னா, பிளைண்டிஃப் ஒரு ஸ்டோரி சொல்றாங்க இல்லையா, நான் வந்து எவிடன்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் ஃபேக்ட் இன் இஷ்யூனா என்னன்னு சொல்லியிருப்பேன். அதுல வந்து சொல்லியிருப்பேன் இஷ்யூனா என்னன்ட்டு. பிளைண்டிஃப் ஒரு ஸ்டோரி சொல்றாரு, இந்த மாதிரி வந்து டிஃபெண்டன்ட் வந்து எனக்கு இவ்வளவு காசு தரணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிசரி நோட்டை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டிஃப் ஸ்டோரி சொல்றாரு. அதன் அடிப்படையில் வந்து டிஃபெண்டன்ட் வந்து எனக்கு ஒரு 5 லட்சம் தர வேண்டியது இருக்கு, ப்ரோனோட் அமௌண்ட் 5 லட்சம், வட்டியோட சேர்த்து ப்ரோனோட் அமௌண்ட் 4 லட்சம், வட்டியோட சேர்த்து ஒரு 5 லட்சம் வருது. அதை வந்துட்டு டிஃபெண்டன்ட் எனக்கு தரணும், தரமாட்டுறாரு. அவங்க கிட்ட டிமாண்ட் வச்சு நான் கேட்டேன், தரல. அதனால நான் ஒரு மணி சூட்டை டிஃபெண்டன்ட் மேல போறேன்னு சொல்றாங்க. இப்ப டிஃபெண்டன்ட் என்ன இதுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் டிஃபென்ஸ் எடுக்கிறாருன்னா, இல்ல இந்த சூட் ப்ராமிசரி நோட் இருக்கக்கூடிய
தம்பும் பிரசன், அதாவது வந்து கைரேகை என்னுடையது அல்ல. இந்த சூட் ப்ராமிசரி நோட்ல இருக்கக்கூடிய கையெழுத்து என்னுடையது அல்ல அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா வந்து மறுத்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. ஓகேங்களா? ரிட்டர்ன் அப்ப வந்து இது இப்ப கைரேகை என்னது இல்லைன்னு ஆயிப்போச்சு, கையெழுத்து என்னது இல்லைன்னு ஆயிப்போச்சு. அடுத்தது கோர்ட் என்ன இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும்னா, எந்த பாயிண்ட்ல பிளைண்டிஃபும் டிஃபெண்டன்டும் டிஃபர் ஆகுறாங்க. அவங்க வந்து சிக்னேச்சர் அட்மிட் பண்ணிட்டு, சிக்னேச்சர்லாம் உண்மைதான், நான் 5 லட்சம் வாங்கல, நான் வாங்கினது 1 லட்சம், ஆனா 5 லட்சம் ஃபில் பண்ணி போட்டுக்கிட்டாங்க, அந்த மாதிரி டிஃபரன்ஸ் எடுத்தா இஷ்யூஸ் வேற மாதிரி வரும். வெதர் வந்து அந்த கன்சிடரேஷன் வந்து இவ்வளவு தொகை உங்களுக்கு வந்து பாஸ் ஆயிருக்கா இல்லையா, 5 லட்சம் பாஸ் ஆயிருக்கா, இல்ல வந்து மியர் 1 லேக் தான் பாஸ் ஆயிருக்கா, அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். இப்ப இந்த கேஸ்ல என்ன இஷ்யூஸ் வரும்? தாவா கடனுறுதி சீட்டானது உண்மையானதா, அது வந்துட்டு பிரதிவாதியால் வாதிக்கு ஆதரவாக எக்ஸிக்யூட்னா என்னது நிறைவேற்றப்பட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ ஃப்ரேம் பண்ணுவோம். இங்கிலீஷ்ல சொன்னா வெதர் சூட் ப்ராமிசரி நோட்டீஸ் ஜெனைன் ஆர் நாட் அப்படின்றதான் இந்த கேஸ்ல மெயின் இஷ்யூவே. அப்புறம் அடுத்த இஷ்யூ என்ன ஃப்ரேம் பண்ணுவோம்? ஓகே, இப்போ வந்து ஜெனைன் முடிவுக்கு வந்துட்டோம். ஜெனைன் முடிவுக்கு வந்துட்டா என்ன பண்ணுவோம்? அடுத்த வந்து இஷ்யூ என்னவா இருக்கணும்னா, வெதர் plaintiff is entitled to the relief as claimed in the plaint. ஸோ plaintiff வந்து வாதிக்கு தாவா வழக்குரையில் கோரியபடி பரிகாரம் கிடைக்கத்தக்கதா அப்படின்றது 2வது இஷ்யூ. 3வது இஷ்யூ என்ன ஃப்ரேம் பண்ணுவோம்னா, வேற ஏதாவது வந்து பிளைண்டிஃப்க்கு ஏதாவது கொடுக்கணுமா, வேறு என்ன பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி 3வது இஷ்யூ. புரிஞ்சா? இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? திரும்ப நோட் பண்ணுமா? திரும்ப சொல்லட்டுமா? ஓகே மேம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இது ஃபேக்ட்ஸ் புரிஞ்சு இல்ல? ஃபேக்ட்ஸ் புரியாம யாரா இருக்கீங்களா? புரியலன்னா சொல்லிருங்க, திரும்ப சொல்லுவேன். சிக்னல் இல்லாதல சரியா கேட்க ஒரு டைம் சொல்லிடுங்க சார். எது மேம்? சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கதால சரியா கேட்கல, கொஞ்சம் ஒரு டைம் சொல்லுங்க சார். ஓகே மேம். மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குதா? ஆடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்குமா? கிளியரா இருக்கு. ஓகே ஓகே மேம், நான் ரிப்பீட் பண்றேன். சிக்னேச்சர் வந்து டினை பண்ணாங்கன்னா இஷ்யூ என்னவா இருக்கும்னா, முதல்ல சிக்னேச்சரை உண்மையா இல்லையா, தம்பும் பிரச்சனை டினை பண்ணாங்கன்னா தம்பும் பிரச்சனை உண்மையா இல்லையா, இதுதான் இஷ்யூ. அதனால ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னன்னா, வெதர் சூட் ப்ராமிசரி நோட்டீஸ் எக்ஸிக்யூட்டட் பை த டிஃபெண்டன்ட் ஆர் நாட். இல்லைன்னா அதை என்னன்னு சொல்லலாம், இது வந்து ஜெனைன்னா வந்து இப்ப வந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்க, கையெழுத்து என்ன இல்ல, வேற ஆள் ஃபோர்ஜரியா போட்ட கையெழுத்துன்னு தானே சொல்றாங்க. அப்ப இன்னும் இதை வேற மாதிரி என்ன சொல்லலாம்னா, வெதர் சூட் ப்ராமிசரி நோட்டீஸ் ஜெனைன் ஆர் நாட். ஸோ இது வந்து ஜென்யூனா இல்லையா, த சூட் ப்ராமிசரி நோட்டீஸ் ஜென்யூன் ஆர் நாட். இது ஃபர்ஸ்ட். தமிழ்ல சொல்லணும்னா, தாவா கடனுறுதி சீட்டானது உண்மையானதா, இது ஃபர்ஸ்ட் இஷ்யூ. 2வது இஷ்யூ என்னன்னா, வாதிக்கு வழக்குரையில் கூறியபடி பரிகாரம் கிடைக்கத்தக்கதா, இது வந்து 2வது இஷ்யூ. இதுக்கு இந்த 2வது இஷ்யூ வந்து நீங்க இங்கிலீஷ்ல சொன்னா என்ன சொல்லுவீங்க? வெதர் plaintiff is entitled to the relief as prayed in the plaint. வாதிக்கு வழக்குரையில் கோரியபடி பரிகாரம் கிடைக்கத்தக்கதா, வெதர் plaintiff is entitled to the relief as prayed in the plaint. இது 2வது இஷ்யூ. ஸோ ஏன்னா ஜெனைன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? 2வது இஷ்யூ, காசு கொடுக்கலாமா, அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கா, எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்குன்னு டிட்டர்மின் பண்ணிடலாம். 3வது இஷ்யூ வந்துட்டு வேறு என்ன பரிகாரங்கள்னு போட்டா வந்து அதுல என்ன கூட டிஸ்கஸ் பண்ணலாம்னா, வேற ஏதாவது ரிலீஸ் கிடைக்கணுமா, ஏதாவது டேமேஜஸ் ஏதாவது போட்டு கொடுக்க பிளைண்டிஃப் கிடைக்க வேண்டியது இருக்கா. ஏன்னா இவ்வளவு காலம் அலக்கழிச்சிருக்காங்க இல்லையா, பிளைண்டிஃபை ஏமாத்தி வந்து எழுதி கொடுத்துட்டு ப்ராமிசரி நோட்டை வந்து ஜெனை இன்னும் ப்ரூவ் ஆயிருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஜெனைனா இல்லையானா என்ன ப்ரூவ் பண்றதுக்கு என்னங்க ஸ்டெப் எடுப்போம்? கேக்குதா? சோ 3 இஷ்யூ நோட் பண்ணிட்டீங்க. சோ இப்ப ஒவ்வொரு இஷ்யூவா போவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் இஷ்யூ எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு அனுப்புவோம். எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு அனுப்பி என்ன கேட்போம்னா, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்து செக்ஷன் 45 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் கீழே வந்துட்டு எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புறோம்.
எக்ஸ்பர்ட்னா யாரு? ஒவ்வொரு துறையில வல்லுநரா இருக்கவங்க. இப்ப வந்து கைரேகை நிபுணர்கிட்ட அனுப்புறோம், ஓகேங்களா? ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட், அவருக்கு அனுப்பி என்ன கேட்க போறோம்னா, சென்னையில இருக்கு அந்த ஆபீஸ்க்கு அனுப்பி என்ன கேட்க போறோம்னா, இந்த மாதிரி ஒரு அதை எப்படி கம்பேர் பண்றதுக்காக வந்து நம்மகிட்ட என்ன பண்ணுவோம்னா, டிஃபரெண்ட கூப்பிட்டு நீங்க என்ன ஃபோர்ஜின் கிளைண்டிஃப் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இதுல ஃபர்ஸ்ட் யாருக்கு இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுமே. நாம பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதை பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இதுல யாருக்கு இருக்கு, வெதர் வந்து சூட் ப்ராமிசரி நோட்டீஸ் ஜெனின் ஆர் நாட் அப்படின்னு கொஸ்டின் வச்சுட்டோம். இப்ப யார் எவிடன்ஸை லீட் பண்ணணும்னா, யாருக்கு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கோ அவங்க தான் லீட் பண்ணணும். இப்ப பிளைண்டிஃப் என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ப்ராமிசரி நோட்டை இவர் வந்து கைரேகை போட்டு கைரேகையும் கையெழுத்தையும் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டோம். டிஃபெண்டன்ட் இல்ல அது ஃபோர்ஜரின்னு சொல்லிட்டாரு. இப்ப இவர் தான் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்ற பிளைண்டிஃப் இதை ப்ரூவ் பண்ணணுமா, ஸ்டெப் எடுக்கணுமா? இல்ல இது வந்து ஃபோர்ஜரி, இந்த ப்ராமிசரி நோட் இருக்கக்கூடிய கையெழுத்தும் கைரேகையும் வந்து என்னுடையதல்ல அப்படின்னு சொன்ன பிரதிவாதி வந்துட்டு அவருடைய கையெழுத்து இல்லைன்றதுக்காக அவர் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பணுமா? யார் வந்து சூட் ப்ராமிசரி நோட்டுக்கு இருக்கக்கூடிய கையெழுத்தையும் கைரேகையும் ப்ரூவ் பண்ண ஸ்டெப் எடுக்கணும்? பிளைண்டிஃப் டிஃபெண்டன்ட் எல்லாம் கமெண்ட் போடுறீங்க. யாரோ ஒருத்தர் வந்து பிளைண்டிஃப்னு சொல்றவங்க யாராவது வந்துட்டு ஏன் பிளைண்டிஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. உங்களோட மைக் வந்து அன்மியூட் பண்ணிட்டு டிஃபெண்டன்ட் சொல்றவங்க ஏன் வந்துட்டு டிஃபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுங்க. டிஃபரெண்ட் தான் ப்ரூவ் பண்ணுங்க சார். ஏன்னா அவருதான் அவரோட கையெழுத்து இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே மேம். ஓகே, வேற? எஸ் சார். ஒன் ஹூ வேற டினைஸ் ரீசன் இருக்கா? யார் டினை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சார். பிளைண்டிஃப் தான் சார் இந்த கேஸ்ல, பிளைண்டிஃப் தான். சரி, ஓகே. லைஸ் ஆன் தி பர்சன் ஹூ மேம் கிரிஜா மேம் சவுண்ட் கம்மியா இருக்கு, சத்தமா பேசுறீங்களா? எஸ் சார். யார் அசர்ட் பண்றாங்களோ அவங்க தான் சார் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பிளைண்டிஃப் டு ப்ரூவ் இந்த மாதிரி இந்த சூட் ப்ராமிசரி நோட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பிளைண்டிஃப் தான் ப்ரூவ் பண்ணுங்க சார். ஏன்னா பிளேண்டிஃப் தான் வந்து சொல்றாங்க சிக்னேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி. எஸ் மேம். அதனால அவங்க ப்ரூவ் பண்ணணும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, கரெக்ட். ஸோ இப்போ யாரு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 101 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்டும் 102 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்டும் என்ன நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் இதுக்கு வந்து ப்ராப்பரான ஆன்சரை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ நீங்க ஜட்மெண்ட்லேயே எழுதலாம் 101 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் இதை சொல்லுது. ஸோ 101 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லும்னா, ஒரு வழக்கை யாரு தாக்கல் செஞ்சு ஒரு ரிலீஃப் எனக்கு ஃபேவரா வேணும்னு ஒரு விஷயத்த கேட்கறாங்களோ, ஒரு வழக்கை யார் வந்து தாக்கல் செஞ்சு எனக்கு ஃபேவரா இந்த ரிலீஃப் வேணும்னு கேட்கறாங்களோ அவங்க தான் அந்த வழக்கை ப்ரூவ் பண்ணும். இது வந்து 101. இதோட நிக்கல விஷயம். 102 என்னன்னா, இப்ப வந்து ரெண்டு சைட்லயுமே 101 வந்து யாரு வழக்கை தாக்கல் செய்தார்களோ அவர்கள் தான் ப்ரூவ் பண்ணும். அப்ப வழக்கை யாரு தாக்கல் செய்யறா? சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும் பிளைண்டிஃப் தான் தாக்கல் செய்யறாரு. ஆமா. சோ 101 பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் பர்டன் பிளைண்டிஃப் மேல இருக்கு. இப்போ 102 என்ன அப்படின்றவங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். 102 என்னன்னா, ஒரு வழக்குல ரெண்டு தரப்பினர்கள் இருக்காங்க. ரெண்டு தரப்பினர்களை யாரு சாட்சியம் விடாமல் விடுறாங்களோ, யாரு சாட்சியம் விடாம போனா அவங்க கேஸ் தோத்து போகுமோ அவங்க தான் அந்த கேஸை ப்ரூவ் பண்ணும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து எனக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் சாட்சியம் விடணும். நான் சாட்சியம் விடாம விட்டுட்டேன்னா அந்த கேஸ் என்ன ஆயிரும்? தோத்து போயிடும். இப்போ 101க்கும் 102க்கும் இருக்கிற இன்டர்லிங்க் வந்து நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல யார் எவிடன்ஸ் விட் ஆகணும்னா பிளைண்டிஃப் தான் விட் ஆகணும். பிளைண்டிஃப் விடலன்னா ஒரு கேஸ் தோத்து போயிருமானா தோத்து போயிடும். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து பிளைண்டிஃப் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, டிஃபெண்டன்ட் வந்துட்டு அதை அட்மிட் பண்ணல, கையெழுத்தும் கைரவையும் என்னதுன்னு சொல்லல, மறுத்துட்டாரு. அப்ப மறுத்துட்டாருன்னா அவரோட கையெழுத்து இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அதை ப்ரூவ் பண்றது பர்டன் யார் மேல போகுது? பிளைண்டிஃப் மேலதான் போகும். இதே வந்து டிஃபெண்டன்ட் அட்மிட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அட்மிட் பண்ணிட்டு கையெழுத்து கைரகெல்லாம் என்னதான், ஆனா அந்த நான் கடனை வந்து திருப்பி கொடுத்துட்டு நான் ப்ரோனோட்டை போய் பிளைண்டிஃப்ட கேட்டேன். அவர் வந்து வீட்டுல எங்கேயோ அடமாரியில வச்சேன், பீரோல வச்சேன், ப்ரோனோட்டு காணாம போயிருச்சு, அதான் காசு கொடுத்துட்டீங்களா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு அந்த ப்ரோனோட்டை டேட்டு அமௌண்ட்லாம் ஃபில் பண்ணி போட்டுருக்காரு அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுத்தா, கையெழுத்தை யார் அட்மிட் பண்ணிட்டாங்க? டிஃபெண்டன்ட் அட்மிட் பண்ணிட்டாரு. அவருக்கு என்ன பர்டன் இருக்குன்னா
இது வந்து நான் போய் கடனை திருப்பி கொடுத்ததையும், அந்த கடனை திருப்பி கொடுத்தும் போது நான் ப்ரோனோட்டை கேட்டப்ப அவர் வந்து வீட்டுல இருந்ததுன்னு சொன்னதையும் அவர் வந்து எவிடன்ஸ் விட்டு ப்ரூவ் பண்ணணும் டிஃபெண்டன்ட் மேல. ஸோ பிளைன்டிஃப் சொன்ன விஷயத்த டிஃபெண்டன்ட் அட்மிட் பண்ணிட்டு வேற ஒரு டிஃபென்ஸ் எடுத்தாதான் பர்டன் வந்து டிஃபெண்டன்ட் மேல இருக்கு. பிளைன்டிஃப் சொன்ன விஷயத்த டிஃபெண்டன்ட் மறுத்திருக்கும் பட்சத்தில் யாரு தோத்து போவான்னா, அதை ப்ரூவ் பண்ணலன்னா பிளைன்டிஃப் தான் தோத்து போவார். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 102 அடிப்படையிலையும் சரி, ஒரு கேஸை யார் போட்டாங்களோ, யாரு வந்து எவிடன்ஸ் இல்லையோ அவங்க தான் அந்த கேஸை ப்ரூவ் பண்ணணும். எவிடன்ஸ் இல்லைன்னா அவங்க கேஸ் தோத்து போகுமோ. ஒரு திரும்ப சொல்றேன், குழப்பிட்டேன். ஒரு கேஸ்ல யாரு வந்து 2 சைட்ல வந்து எவிடன்ஸ் இல்லையோ அவங்க சைடு அந்த சைடு வந்து தோத்து போகும் பட்சத்துல, தோத்து போகும் நிலையில் இருக்கும் பட்சத்துல அவங்க தான் அந்த சைடு எவிடன்ஸ் இருக்கும். இந்த கேஸ்ல டிஃபெண்டன்ட் மறுக்கும் பட்சத்துல பிளைன்டிஃப் தான் அந்த கேஸை வந்து ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா அவர் கேஸ் தான் வீக் கேஸ் ஆகி தோத்து போகும். பிளைன்டிஃப் ஒரு விஷயத்த சொல்லிட்டு கேஸ் போட்டு வந்து அதை ப்ரூவே பண்ணாம சிக்னேச்சர் இவர் தான் சொல்லிட்டாரு சொன்னா போதுமா? பிளைண்ட்ல இருக்கிறது என்ன மட்டும்தாங்க, ஃபேக்ட்ஸ் மட்டும்தான். எவிடன்ஸ் இருக்குமா பிளைண்ட்ல? இருக்கவே இருக்காது, ஆரம்பத்துல சொல்லிட்டேன். ஸோ அப்படின்ற பட்சத்துல இந்த கேஸ்ல வந்து எவிடன்ஸ் இல்லைன்னா யாரு தோத்து போவா? பிளைன்டிஃப் தோத்து போவார். ஸோ 102 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் படி பர்டன் யார் மேல இருக்கு? பிளைன்டிஃப் மேல இருக்கு. அப்ப 101க்கு போவோம். 101 என்ன சொல்லுச்சு? ஒரு வழக்குல யாரு வழக்கை தாக்கல் செஞ்சாங்களோ அவங்க தான் அந்த வழக்கை வந்து ப்ரூவ் பண்ண நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப ஒரு கேஸ்ல வந்து இந்த கேஸ்ல வந்து யாரு வழக்க தாக்கல் செஞ்சாங்க? பிளைன்டிஃப். ஸோ இனிஷியல் பர்டன் 101 படி யார் மேல இருக்கும்? எப்பயுமே 101 ஆல்வேஸ் வந்து பிளைன்டிஃப் மேலதான் இருக்கும். எப்போ பர்டன் ஷிஃப்ட் ஆகும்னா, இஃப் டிஃபெண்டன்ட் சம் ஃபேக்ட்ஸ் அட்மிட் பண்ணிட்டாருன்னா டிஃபெண்டன்ட் மேல ஷிஃப்ட் ஆகும். ஸோ இப்ப இந்த கேஸ்ல சூட் ப்ராமிசரி நோட்டீஸ் ஜெனின் ஆர் நாட்னா பிளைன்டிஃப் என்ன சொல்லுவாரு? சூட் ப்ராமிசரி நோட் ஜெனின் சொல்லுவாரு. ஏன்னா அப்பதான் ஒரு கேஸ் படி ப்ரோனோட் ஜெனின்னா தான் அவரோட கேஸ் ஜெயிக்கும். டிஃபெண்டன்ட் என்ன சொல்லுவாரு? சூட் ப்ராமிசரி நோட்டீஸ் நாட் ஜெனைன்னு சொல்லுவாரு. ஸோ இப்ப ஜெனைன்னு சொல்ற பர்டன் வந்துட்டு நாட் ஜெனைன்னு டிஃபெண்டன்ட் ப்ரூவ் பண்ணுமா? பிளைன்டிஃப் வந்து ஜெனைன்னு ப்ரூவ் பண்ணுமானா பிளைன்டிஃப் தான் என்ன பண்ணுங்க, இந்த சூட் ப்ராமிசரி நோட் வந்து ஜெனைனான ப்ரூவ் நோட்டு. ஜெனைனான ப்ரூவ் நோட்னா என்ன பண்ணணும்? என்ன அப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எவிடன்ஸ் ஒரு ஜட்மெண்ட் ரைட்டிங்ல இந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்துட்டு 3 இஷ்யூ ஃப்ரேம் பண்ணிடுவோம். இந்த ஃபேக்ட்ஸ் கொடுத்த உடனே 3 இஷ்யூ ஃப்ரேம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா அடுத்த ஸ்டெப் இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் இஷ்யூவை எடுத்து எழுதி பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து 101 இதை சொல்லுது, 102 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் இதை சொல்லுது. ப்ரொவிஷன் வந்து டிட்டோ மெமரி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்க டேலண்ட். சொல்லுங்க மேம். சார் நீங்க இந்த பிளைண்ட் வந்துட்டு சொன்னீங்கல்ல சார், இப்போ டிஃபெண்டன்ட் வந்துட்டு இந்த மாதிரி நான் வாங்கினேன், பட் இந்த அமௌண்ட் நான் வாங்கல, எனக்கு அந்த ப்ராமிசரி நோட் கொடுக்கல அப்படி சொன்னாங்கல்ல. அப்போ வந்துட்டு அப்போ சொல்லும் போது யார் மேல பர்டன் ஆஃப் ப்ரூஃப் போகும் சார்? டிஃபெண்டன்ட் மேல. ஏன்னா 2 தான், பட் நான் அவ்வளவு அமௌண்ட் வாங்கல அப்படி சொல்றது. அப்ப சிக்னேச்சர் ப்ரூவ்டுனா என்ன ஆகும்னா, சொல்றாருங்க, மீட் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் ப்ரூவ்டு இல்ல வந்து சிக்னேச்சர் அட்மிட்டட், 2 விஷயம். சிக்னேச்சர் வந்து ப்ரூவ்டு கிடையாது இந்த இடத்துல. இந்த இடத்துல நீங்க சொன்ன ஃபேக்ட்ஸ் படி கையெழுத்து கைரேகை என்னதான், ஆனா கடனை நான் திருப்பி அடைச்சிட்டேன் அப்படின்றப்ப சிக்னேச்சர் அட்மிட்டட். ஒன் சிக்னேச்சர் அட்மிட்டட் அப்படின்னா, சிக்னேச்சர் அட்மிட்டட்னா தான் எக்ஸிகியூஷன் அட்மிட்டட்னு அர்த்தம். எக்ஸிகியூஷன் அட்மிட்டட்னா ப்ராமிசரி நோட்ஸ் என்ஐ ஆக்ட் கேஸை பொறுத்த வரைக்கும், ப்ராமிசரி நோட் கிடையாது, என்ஐ ஆக்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஏன்னா எதெல்லாம் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? ப்ராமிசரி நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போ வழக்கொழிஞ்சு போயிடுச்சு, நம்மளுக்கு வந்து கேசஸ் எல்லாம் வரதில்லை. ஸோ இப்போ நமக்கு வரப்போற கேசஸ் ப்ராமிசரி நோட்டு, செக். ஸோ இந்த ப்ராமிசரி நோட்ல இப்போ நம்ம கேஸ் எதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம்னா ப்ராமிசரி நோட், கடநிதி சீட்டு. கடநிதி சீட்ல வந்துட்டு சிக்னேச்சர் அட்மிட்டட் ஆர் ப்ரூவ்ட் அப்படின்னா செக்ஷன் 118 ஆஃப் எவிடன்ஸ் 118 ஆஃப் என்ஐ ஆக்ட் கீழே பிரசம்ஷன் வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு மேடம். பிரசம்ஷன் வந்து ஒன் சிக்னேச்சர் அட்மிட்டட் ஆர் ப்ரூவ்ட். இந்த இடத்துல சிக்னேச்சர் அட்மிட்டட் நீங்க சொல்ற ஃபேக்ட்ஸ் படி, இது வந்து இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் இல்ல, எக்ஸ்ட்ரா ஒன்று சொன்னல அந்த ஃபேக்ட்ஸ். அதை சொன்னா குழப்பிருந்தா சொல்லல, அதனால சொல்றேன். சிக்னேச்சர் அட்மிட்டட்னா என்ன பிரசம்ஷன்னா 118 ஆஃப் என்ஐ ஆக்ட போயிட்டு கிளாஸ் முடிஞ்ச உடனே படிச்சு பாத்துருங்க. நான் என்னென்ன ப்ரொவிஷன் சொல்றேனோ இந்த செஷனோட அதை நிறுத்தக்கூடாது. நீங்க செஷன் முடிச்சுட்டு திரும்ப போய் ஒர்க் அவுட் பண்ணணும், ஓகேங்களா? 118 ஆஃப் என்ஐ ஆக்ட் என்ன சொல்லணும்னா, ஒன் சிக்னேச்சர் அட்மிட்டட் ஆர் ப்ரூவ்ட் அப்படின்னா எக்ஸிகியூஷன் அட்மிட்டட் ஆர் ப்ரூவ்ட் அப்படின்னா, அட்மிட்டட்னா டிஃபெண்டன்டே அட்மிட் பண்ணிக்கிறது. ப்ரூவ்டுனா என்ன?
இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இந்த கேஸ்ல பிளைண்டிஃப் இருக்குது இல்லையா, அந்த பர்டனை படி அவர் வந்து எக்ஸ்பர்ட் கூப்பிட்டோ இல்ல வந்துட்டு ப்ரோனோட்ல 2 சாட்சி இருப்பாங்க, அந்த சாட்சிங்களை கூப்பிட்டு விசாரிச்சோ அதுல இருக்கக்கூடிய சிக்னேச்சரையும் தம்பும் பிரச்சனையும் ப்ரூவ் பண்ணிடுறாரு. ஏன்னா எக்ஸ்பர்ட்டுக்கு ஒன் ஆஃப் த வே ஆஃப் ப்ரூவிங் மெத்தட் தான் வந்து எக்ஸ்பர்ட்டே ஒழிய விட்னஸஸ் மூலமாவும் கேஸை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ விட்னஸஸ் மூலமாவும் ப்ரூவ் பண்ணலாம். இங்க வந்துட்டு நம்ம யார் மூலமா ப்ரூவ் பண்றோம், எக்ஸ்பர்ட் மூலமா ப்ரூவ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பி தம்பும் பிரசன் 2 தம்பும் பிரசன் அனுப்புவாங்க. ஒன்னு வந்துட்டு டிஃபனன்ட் கிட்ட வாங்கியும் இன்னொரு தம்பும் பிரசன் வந்து ப்ரோனோட் இருக்கக்கூடிய தம்பும் பிரசனையும் வந்துட்டு 2ஐயும் சேர்த்து வச்சு கம்பாரிசனுக்கு அனுப்புவாங்க. கம்பாரிசன்ல 2ம் வந்துட்டு மேட்ச் ஆகுதுன்னு வந்துருச்சு அப்படின்னா என்னன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், சிக்னேச்சர் ப்ரூவ்டுன்னு அர்த்தம். இந்த இதுல வந்து சிக்னேச்சர் அட்மிட்டட்னு சொல்றோம். அட்மிட்டட் ஆர் ப்ரூவ்டு 2 இருந்தாலும் சரி 118 ஆஃப் என்ஐ ஆக்டுக்குல பிரசம்சன் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். பிரசம்சன் ஆப்ரேட் ஆச்சுன்னா என்னன்னா ப்ரோனோட்ல இருக்கக்கூடிய டேட்டு உண்மையானது, ப்ரோனோட்ல ஃபில் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட்டும் உண்மையானது, ப்ரோனோட்ல வந்து இருக்கக்கூடிய வந்துட்டு ஸ்டாம்ப் ஒட்டியிருப்பாங்க அந்த ஸ்டாம்ப் டியூட்டி உண்மையானது. ஓகேங்களா, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்ன்னு இருக்கும். இந்த அதோட ஹோல்டர் தான் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸா எடுத்துக்கணும். கன்சிடரேஷன் உண்மை, அதில் இருக்கக்கூடிய எல்லாமே உண்மையானதுன்னு ஆகி போயிடும். எக்ஸிகியூஷன் உண்மை, எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆயிரும், பிளைண்டிஃப்க்கு ஃபேவரா 118 ஆஃப் என்ஐ ஆக்ட் கீழே பிரசம்சன் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். பிரசம்சன் என்ன பிரசம்சன்னா, பிரசம்சன் நான் என்ன எவிடன்ஸ் ஆக்ட்ல எடுக்கல, அதில் எடுக்கும் போது மே ப்ரொசீம், செல்ஃப் ப்ரொசீம், கன்க்ளூசிவ் ப்ரூஃப் எடுப்பேன். அதை எடுக்கும் போது டீட்டெயிலாக சொல்றேன். பிரசம்சன் ஆப்ரேட் இது வந்து செல்ஃப் ப்ரொசீம். செல்ஃப் ப்ரொசீம்னா மேண்டேட்டா கோர்ட் வந்து எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் வந்து பிரசம்சன் எடுக்கணும் அப்படின்றதான் வந்துட்டு செல்ஃப் ப்ரொசீம். மே ப்ரொசீம் வந்து கோர்ட்டுக்கு டிஸ்கிரிஷன் இருக்கும். மேன்ற வார்த்தையே தெரியுது இல்ல, மேன்னா பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் கோர்ட்டு. மே ப்ரொசீம்ல 118ல என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா செல்ஃப் ப்ரொசீம். செல்ஃப் ப்ரொசீம்ல வந்து கோர்ட்டுக்கு என்ன ஆப்ஷன்னா, கோர்ட்டுக்கு வந்து மேண்டேட் பண்ணணும், இந்த இதுக்கு நீ இப்படிதான் எடுத்தாகும். ஒன் சிக்னேச்சர் ஆர் அட்மிட்டட் ஆர் ப்ரூவ்டுனா அதில் இருக்கக்கூடிய டேட்டு கரெக்ட், அதில் இருக்கக்கூடிய கன்சிடரேஷன் கரெக்ட், அதில் இருக்கக்கூடிய வந்துட்டு எல்லாம் என்னென்ன ஃபில் பண்ணிருக்கோ எல்லாமே உண்மையானது அப்படின்னு பிரசம்சன் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சு. அப்பதான் பிரசம்சன் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அது யாருக்கு ஃபேவரா ஆப்ரேட் ஆகும்னா பிளைண்டிஃப்க்கு ஃபேவரா ஆப்ரேட் ஆகும். பிளைண்டிஃப்க்கு ஃபேவரா ஆப்ரேட் ஆச்சுன்னா பர்டன் யார் மேல ஷிஃப்ட் ஆகும்னா டிஃபனன்ட் மேல ஷிஃப்ட் ஆயிரும். அப்ப டிஃபனன்ட் பிரசம்சன் வந்து யாருக்கு ஃபேவரா ஆப்ரேட் ஆகுது, பிளைண்டிஃப்க்கு ஃபேவரா. இப்போ பிரசம்சன் வந்து யாரு வந்து ஃபேவரா ஆப்ரேட் ஆச்சுன்னா பர்டன் ஆஃப் யார் மேல ஷிஃப்ட் ஆகும், டிஃபனன்ட் மேல. டிஃபனன்ட் இப்ப என்ன பண்ணணும், இந்த ப்ரோனோட்டோட கடன் தீர்க்கப்பட்ட கடன், அதுக்கு வந்து அவர் சாட்சி விடுவார், ஓரல் எவிடன்ஸ் விடலாம். இந்த மாதிரி இவர் நான் திரும்ப போய் காசு கொடுத்தேன், அதை இவங்க எல்லாம் பார்த்தாங்க பாருங்க, நான் திரும்ப போய் காசு கொடுத்தப்போ இப்போ வந்து நம்ம தான் எலக்ட்ரானிக் யாரால வந்துட்டோம், இப்ப முன்ன மாதிரிலாம் கிடையாது. திரும்ப போய் காசு கொடுக்குறப்ப நான் பாக்கெட்ல போனை வச்சு வீடியோ எடுத்தேன் காசு கொடுக்குறத, அந்த வீடியோ வந்து இந்த டேட்ல இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரெக்கார்டை கூட போட்டு கொடுப்பாரு கோர்ட்ல. இப்ப இந்த இதெல்லாம் வந்து இப்பெல்லாம் வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்து வேலிடான ஒன்று தான். யாரும் இப்ப இன்னும் பண்ண ஆரம்பிக்கல, பண்ணலாம். நான் வந்து இப்ப இந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்டேன், வீடியோ ரெக்கார்ட் இருக்கு பாருங்க அப்படின்னா அதை வந்து உண்மையான்மே வந்துட்டு ஃபோர்ஜரி பண்ணாத, கட் காப்பி பண்ணாத ஒரு வீடியோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் மூலமா ப்ரூவ் பண்ணும் பட்சத்துல அந்த வீடியோவை வச்சு டிஃபனன்ட் என்ன பண்ணிடலாம், நான் திருப்பி கொடுத்துட்ட கடன் இது, அதை வச்சு நான் வந்து அவர் ஓரளா வந்து சொல்லியிருப்பாரு, நான் வந்து ப்ரோனோட்டை பின்னாடி தரேன், வீட்டுல வந்து அலமாரியில் இருக்குன்னு அவர் சொன்னதும் ரெக்கார்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. டிஃபனன்ட் என்ன பண்ணிடுவாரு, டிஃபனன்ட் மேல இருக்கிற பர்டனை வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாரு. ஆமா, நான் அவரோட கேஸை வந்து அவர் என்ன பண்ணிடலாம், ப்ரூவ் பண்ணிட்டு தான் அர்த்தம். அப்ப அவரு வந்து டிஃபனன்ட் பிளைண்டிஃப் கேஸ் தோத்து போயிடும், இது வந்து தீர்க்கப்பட்ட கடன் ஆகி போயிடும். இந்த மாதிரி சூழ்நிலை தான் பர்டன் வந்து டிஃபனன்ட் மேல ஷிஃப்ட் ஆகும். இல்லைன்னா வந்து நார்மல் சூழ்நிலை சிக்னேச்சர் அட்மிட் பண்ணாத பட்சத்துல ஃபர்ஸ்ட் வந்து சிக்னேச்சரை யார் தான் ப்ரூவ் பண்ணணும், பிளைண்டிஃப் தான் ப்ரூவ் பண்ணணும். ப்ரோனோட் கேஸ்ல இது வந்து வெல் செட்டில்டு லா, இதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே இருக்கு தேவையில்ல. ஒன் சிக்னேச்சர் டினைட்னா எக்ஸிகியூஷன் டினைட் அப்படின்னா ப்ரோனோட் கேசஸ் செக் கேசஸ் பொறுத்த வரைக்கும் பிளைண்டிஃப் மேல பர்டன். பிளைண்டிஃப் மேல என்ன பர்டன், அவர் தான் வந்து இந்த சிக்னேச்சர் பிரதிவாதி போட்டு அந்த தம்பு பிரசன் வந்து பிரதிவாதி வச்சு எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோனோட் இது அப்படின்னு சொல்லி பிளைண்டிஃப் வந்து ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்றதுக்கு 2 வகையான மெத்தட்ஸ் இருக்கு. செக் கேசஸ், செக்கையும் வந்துட்டு சூட்டா போடலாம் இல்லையா, செக்கை வந்துட்டு சூட்டாகவும் போடலாம், இது 138ல வந்து என்ஐ ஆக்ட் கீழே கம்ப்ளைண்டாகவும் ஃபைல் பண்ணலாம். ஸோ வந்து இந்த மாதிரி செக்கு ப்ரோனோட் இருக்குது. இந்த கேஸ்க்கே வந்துடும். இப்போ திரும்ப மேம் இது வரைக்கும் புரிஞ்சுங்களா, டவுட் கேட்டிருந்தீங்க சுகந்தி மேம்? எஸ் சார். ஓகே, ஸோ இதுதான் இப்போ வந்துட்டு சிக்னேச்சர். இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இஷ்யூக்கு போறோம். ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன சொன்னேன், வெதர் சூட் ப்ராமிசரி நோட்டீஸ் ஜெனின் ஆர் நாட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜெனின் ஆர் நாட்னா
101 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்டை டிஸ்கஸ் பண்ணும், 102 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். ஏன்னா எல்லா கேஸையுமே நீங்க டிட்டோவா எல்லா கேஸ்லயுமே எழுதலாம், ஃபார்மட்டாவே யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு இஷ்யூக்கும் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன ப்ரொவிஷன் இருக்கு அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்தது ஃபர்ஸ்ட். ஏன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல இருக்கு, அவன் பர்டன் ஷிஃப்ட் பண்ணானான்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து டிஸ்கஷனே கரெக்டா இருக்கும். அப்போ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிடணும். வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யார் மேல அடுத்தது என்ன பண்ண போறோம்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பிளைன்டிஃப் மேல இருக்கு. ஏன்னா டிஃபனன் வந்து சிக்னேச்சரையும் தம்பும் பிரச்சனையும் அட்மிட் பண்ணல, டினை பண்றாரு. ஸோ டினை பண்ணிட்டா பிளைன்டிஃப் என்ன பண்ணணும்னா பிளைன்டிஃப் இந்த கேஸ்ல என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு 2 சாட்சிகளை விட்டுருக்காரு. சாட்சிகளை விட்டு ப்ரோனோட்ல வந்து 2 பேர் சாட்சி எழுதி போட்டிருக்காங்க. அந்த 2 சாட்சிகளை விட்டு இந்த மாதிரி இது வந்து இவர் வச்ச வந்து கைரேகை கையெழுத்து தான், இவர் கையெழுத்து இவர் போட்டது தான், இவர் வச்ச கைரேகை தான், இது டிஃபனன் வச்ச கைரேகை தான் சாட்சிகள் வந்து அரைச்சி பேசலாம சொல்லி முடிச்சிட்டாங்க. கிராஸ்லயும் அவங்களோட எவிடன்ஸை வந்து எதுவுமே பண்ண முடியல. டிஃபனன் கிராஸ் பண்றாங்க, டிஃபனன் சைட்ல பிளைன்டிஃப் விட்னஸ் 2 பேருமே வந்துட்டு என்ன சீஃப்ல சொன்னாங்களோ அது அப்படியே வந்து டிட்டோவா சொல்றாங்க, இது வந்து இவரோட கையெழுத்து கைரேகை தான். இப்ப வந்துட்டு என்ன ஆகி போச்சுன்னா ப்ரூவ் ஆகி போச்சு. ஓரல் எவிடன்ஸ் மூலமாவும் ப்ரூவ் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா, இது ஒன் வே ஆஃப் ப்ரூவிங். இன்னும் அனதர் வே ஆஃப் ப்ரூவிங் என்ன பண்ணலாம்னா ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பி ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் மூலமா வந்துட்டு ஐடென்டிக்கல்னா 2 கைரேகைகளும் டிஃபனன் வந்து நீதிமன்றத்துல வச்ச கைரேகையும் டிஃபனன் ப்ரோனோட்டில் வச்சப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய கைரேகையும் ஒத்து இருக்கு, ஐடென்டிக்கலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 கைரேகையும் வந்துட்டு ஒத்து இருக்கிறனால என்ன பண்ணணும்னா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா பிரசம்சன் 118 ஆஃப் என்ஐ ஆக்ட் கீழே பிரசம்சன் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். பிரசம்சன் என்ன பிரசம்சன்னா மேண்டேட்டரி ப்ரொவிஷன், மேண்டேட்டரியான பிரசம்சன். அதுல பிரசம்சன் மேண்டேட்டரி இருக்கும் பட்சத்துல என்னென்னலாம் அதுல இருக்கக்கூடிய கன்டென்ஷனு கன்சிடரேஷனு அதுல இருக்கக்கூடிய டேட்டு அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே வந்து ட்ரூவா உண்மையா தான் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணதான் எடுத்துக்கணும் கோர்ட்டு. இது வந்து ப்ரூவ்டா எடுத்துக்கணும். ஆமா அதுல இருக்கிற எல்லாமே கரெக்ட் தான், உள்ள இருக்கிற அமௌண்ட் எல்லாம் கரெக்ட் தான் இருந்துச்சு. ஸோ சிக்னேச்சர் ப்ரூவ் பண்ணியாச்சு. எது மூலமா ஓரல் எவிடன்ஸ் விட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு, எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ சிக்னேச்சர் ப்ரூவ்டுனா எகைன் பர்டன் யார் மேல போயிடும், 118 கீழே. ஏன்னா பிளைன்டிஃப் ஃபேவரா பிரசம்சன் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சு டிஃபனன் மேல பர்டன் போயிடும். டிஃபனன் தான் என்ன பண்ணும், இல்ல அந்த வந்து தம்பும் பிரசனுக்கு ரேக அனுப்புற நிபுணர் வந்துட்டு தப்பா பண்ணிருக்காங்க, நான் வந்துட்டு நான் வந்து என்னோட கைரேகையை வச்சு கொடுக்குறேன், திரும்ப வேணா அனுப்புங்கன்னு சொல்லி கூட கேட்கலாம். அது வந்து கேட்டு வந்து ஒருவேளை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ இல்ல வந்துட்டு கைரேகை நிபுணர் வச்சு ப்ரூவ் பண்ணல, ஒன்லி வந்து ஓரல் எவிடன்ஸ் மட்டும் ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓரல் எவிடன்ஸ் மூலமா ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். 2 விட்னஸ் கூப்பிட்டு அந்த ப்ரோனோட்ல இருக்கக்கூடிய சாட்சி கையெழுத்து போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சாட்சி கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய 2 பேரையும் கூப்பிட்டு நீதிமன்றத்துல வந்து ஃபர்ஸ்ட் விசாரணை வந்து வாதி வந்து PW 1 தன்னை விசாரிச்சுக்கிட்டு பிளைண்ட்ல இருக்கக்கூடிய சங்கதிகளை வந்து ஒத்தேற்று சாட்சி சொல்லிட்டு பிளைண்ட்ல கூட போட்டக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்குவாரு. எக்ஸிபிட் A1 எக்ஸிபிட் A2 அப்படின்னு சொல்லி பிளைண்டிஃப் சைட்ல மார்க் ஆயிரும். பிளைண்டிஃப் வந்து பிளைண்ட்ல சொன்னக்கூடிய விவரங்களை ஃபேக்ட்ஸ் அப்படியே வந்து ப்ரூஃபோட வெயிட்டா போட்டு சீஃப் எடுத்துருவாரு. அதை பொறுத்து கிராஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்து PW 2 யார் இறங்குறா, ப்ரோனோட்ல இருக்கக்கூடிய விட்னஸ். ஃபர்ஸ்ட் விட்னஸ் வந்து PW 2 வராரு, 2வது விட்னஸ் வந்து PW 3 வராரு. ஸோ PW 3னா பிளைண்டிஃப் விட்னஸ்னு அர்த்தம். பிளைண்டிஃப் விட்னஸ் 1 யாருன்னா பிளைண்டிஃப் விட்னஸ் 2 யாருன்னா இவரு ஃபர்ஸ்ட் விட்னஸிங் ப்ரோனோட்டு. பிளைண்டிஃப் விட்னஸ் 3 யாருன்னா செகண்ட் விட்னஸிங் ப்ரோனோட்டு. இவங்க எல்லாம் வந்து சாட்சி சொல்லிடுறாங்க. ஸோ விட்னஸஸ் மூலமா, ஏன்னா அவங்க எல்லாம் கண்ணுற்ற சாட்சிகள், ஐ விட்னஸ் கையெழுத்து போட்டதே பார்த்தவங்க, அவங்களும் சொல்லலாம்ல, எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பணும்னு அவசியம் இல்லை. அதனால பிளைண்டிஃப் வந்து அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிடுறாரு. டிஃபனன் என்ன சொல்றாரு, இல்ல அப்போ டிஃபனன் வந்துட்டு ஒரு பெட்டிஷன் போடுறாரு, எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்ன இப்ப இந்த இது வந்துட்டு இப்பயும் வந்துட்டு என்ன ஆயிரும், ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு ஆகி போயிடும். பிரசம்சன் யார் மேல வந்துடும் பர்டனு, பிரசம்சன் வந்துட்டு யாருக்கு ஃபேவரா போயிடும், பிளைண்டிஃப் ஃபேவரா போயிடும். இப்போ டிஃபனன் என்ன பண்ணும், பர்டன் வந்து ஷிஃப்ட் ஆனனால டிஃபனன் என்ன பண்ணலாம்னா, இல்ல இந்த 2 விட்னஸுமே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் விட்னஸ், பிளைண்டிஃப்க்கு அவன் சொந்தக்காரங்களே வந்து ப்ரோனோட் ஃபில் பண்ணாத ப்ரோனோட்டை தான் நான் கொடுத்தேன். ஆனா வந்து பிளைண்டிஃப் வந்து ஃபில் பண்ணி கோர்ட்ல போடும் போது அவங்க சொந்தக்காரங்க 2 பேரை சாட்சி கையெழுத்து போட சொல்லி போட்டுக்கிட்டு அவங்க 2 பேரையும் சாட்சி கையெழுத்து போட்டாங்க. அவங்க 2 பேருமே மச்சான், பிளைண்டிஃப்க்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனை போட்டு, நான் வந்து பிளைண்டிஃப் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு அனுப்பல, நான் அனுப்புறேன் டிஃபனண்ட்,
இப்போ வந்து இவர் என்ன பண்ணலாம், பேர்டன் இவர் பேர்ல ஷிஃப்ட் ஆனனால இப்போ வந்து இவருக்கு அனுப்பலாம். இவர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து டிஃபரெண்ட் அனுப்ப சொல்லி கேட்கலாம். அனுப்ப சொல்லி கேட்டு அது வந்துட்டு ஐடென்டிக்கல் நாட் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ ஐடென்டிக்கல்னு வந்துருச்சுன்னா என்னன்னு அர்த்தம், திரும்ப வந்து அது பிளைண்டிஃப் ஃபேவராகவே பிரசன்ஷன் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். டிஃபரெண்ட் வந்து அவரோட பேர்டன் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணல. இது நாட் ஐடென்டிக்கல்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பிளைண்டிஃப் ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எதை விட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு, PW1, PW2, PW3. PW1 யாரு, வாதி. PW2 யாரு, ப்ரோ நோட்ல ஃபர்ஸ்ட் விட்னஸ். ப்ரோ நோட்டோட ரெண்டாவது விட்னஸ் யாரு, PW3. இவங்க 3 விட்னஸ் விசாரிச்சாரு இல்லையா. இந்த விசாரிச்சு என்னத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவரு, ப்ரோ நோட்டு ஜெனின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம டிஃபரெண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா அதை வந்து கம்பாரிசனுக்கு திரும்ப ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பி விட்டு, இல்ல இது வந்து பாருங்க என்னோட ஃபிங்கர் பிரிண்டோட இது வந்து மேட்ச் ஆகலன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துருச்சு. நாட் ஐடென்டிக்கல்னா ப்ரோ நோட்ல இருக்கக்கூடிய கைரேகையும் டிஃபரெண்ட் வந்து நீதிமன்றத்துல முன் வந்து வச்சக்கூடிய கைரேகையும் ஒத்து இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா பிளைண்டிஃப் ப்ரூவ் பண்ண விஷயத்த டிஃபரெண்ட் என்ன பண்ணிட்டாரு, டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா. ஒன் ப்ரூவ்டு ஃபேக்ட் என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து டிஸ்ப்ரூவ்டு ஃபேக்ட், அது வந்து பொய்யா அந்த ப்ரூவ்டு வந்துட்டு இல்ல அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாரு. பேர்டன் இவர் பேர் ஷிஃப்ட் ஆனதை இப்படி டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டனால ஃபர்ஸ்ட் இப்படி டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்துட்டு யாருக்கு ஃபேவரா போயிரும்னா டிஃபரெண்ட்டுக்கு ஃபேவரா போயிடும். டூ ப்ராமிசரி நோட்டீஸ் நாட் ஜெனைன் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூக்கு முடிவுக்கு வந்துடும். இதே வந்து அவர் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணல, பிளைண்டிஃப் தான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணதோட இன்னும் போச்சு. டிஃபரெண்ட் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கல, அப்படியே விட்டுட்டாருன்னா சாட்சிகள் மூலமா ப்ரூவ் பண்ணதை வந்துட்டு சூட் ப்ராமிசரி நோட்டீஸ் வந்துட்டு பிளைண்டிஃப் வந்து தன்னை வந்து சாட்சியா விசாரிச்சிருக்காரு. ப்ராமிசரி நோட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாட்சியை வந்து PW2 பிளைண்டிஃப் ஃபிட்னஸ் 2 விசாரிச்சிருக்காரு. ப்ராமிசரி நோட் இருக்கக்கூடிய 3வது சாட்சியை PW3 வந்து பிளைண்டிஃப் ஃபிட்னஸ் 3 விசாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் என்ன பண்ணணும்னா இது வந்துட்டு வாதிக்கு ஆதரவா வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூ தீர்மானிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து வாதிக்கு ஆதரவா தீர்மானிச்சு என்ன பண்றேன்னா சூட் ப்ராமிசரி நோட் வந்துட்டு ஜெனைன்னு முடிவுக்கு போறேன். டிஃபரெண்ட் அதை ப்ரூவ் பண்ண எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. கிராஸ் பண்ணியிருக்காரு. கிராஸ் பண்ணது வந்துட்டு அந்த பிளைண்டிஃப் மேல இருக்கக்கூடிய பிளைண்டிஃப் ஃபேவரா இருக்கக்கூடிய பிரசம்சனை டிஸ்ப்ரூவ் பண்ற அளவுக்கு அவர் கிராஸ் பண்ணல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 விதமான முடிவுக்கு வரலாம் சாட்சியங்களை பொறுத்து. இப்படி வந்தா ப்ரூவ் பண்ணதை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டா டிஃபரெண்ட்டுக்கு ஃபேவரா முடிஞ்சிடும். ப்ரூவ் பண்ணது வந்து பிரசம்சனுக்கு ஃபேவரா வந்துருச்சுனாலே பிளைண்ட் ஃபேவரா வந்துச்சுன்னா ப்ரூவ் ஆயிரும். அதை டிஸ்ப்ரூவ் பண்ணலன்னா சூட் ப்ராமிசரி நோட் ஜெனைன்னு வந்துடும். ஃபர்ஸ்ட் இஷ்யூக்கு புரிஞ்சுங்களா, 2 சைடுமே சொல்லிட்டேன், அதனால குழப்பற மாதிரி தான் இருக்கும். புரியலன்னா திரும்ப கேளுங்க. இல்ல ஃபாஸ்டா போறேனா கடகடன்னு, அரசு ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா? இல்ல சார், புரியுதுங்க சார். இல்ல கரெக்டா இருக்கணும், இதான் கரெக்ட். ஃபாஸ்டா போற மாதிரி தான் சொல்லிடுங்க, ஏன்னா ஃபாஸ்டா போறதுதான் இங்க இஷ்யூவா இருக்கு. இல்ல இன்ஃபார்ம் பண்ணுறதான். ஓகே. ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூக்கான ஒரு ரெண்டு விதமான டிசிஷன் மேட்டர் ஆஃப் ப்ரூஃபை பொறுத்து. இப்போ 2 விஷயத்தையும் நம்ம ப்ரூவ்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டினரி ப்ரூவ் மேன் இருக்கிற நிலையிலிருந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து எப்படி ப்ரூவ்டுன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த எவிடன்ஸ் ஆக்ட் செஷன்ல வந்துட்டு ப்ரூவ்டுனா என்ன, டிஸ்ப்ரூவ்டுனா என்ன, நாட் ப்ரூவ்டுனா என்ன, மே ப்ரொசீவ்னா என்ன, செல்ஃப் ப்ரொசீவ்னா என்ன, கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னா என்ன, இந்த 6 டெஃபினிஷன் இருக்கு பாத்தீங்களா. இந்த 6 டெஃபினிஷன் தான் வந்துட்டு என்டையர் ஜட்மெண்ட் ரைட்டிங்கே கவர்ன் பண்ணக்கூடிய ஏரியாஸ் தான் இந்த 6 ப்ரொவிஷன் கிடையாது, 6 வேர்ட்ஸோட டெஃபினிஷன் தான் என்டையர் எவிடன்ஸ் ஆக்ட்லயே எவிடன்ஸையே எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும், சாட்சியங்களை எப்படி பரிசீலிக்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த 6 வார்த்தை. ஸோ இந்த 6 வார்த்தைக்கு வந்து மீனிங் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்கும் சரி கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்கும் சரி எதுக்கு மார்க் கொடுப்பாங்கன்னா, நீங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, இப்படி வந்து பிளைண்டிஃப் ஸ்டோரி இருக்கும், பிளைண்ட் அவர்மெண்ட்ஸ், அடுத்து வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அவர்மெண்ட்ஸ், அடுத்து இஷ்யூஸ் என்ன ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், அடுத்து ஒவ்வொரு இஷ்யூக்கும் டிஸ்கஷன் போகும். 3 இஷ்யூக்கும் இஷ்யூ 1 எப்படி டிஸ்கஸ் பண்ணேன், இஷ்யூ 2 எப்படி டிஸ்கஸ் பண்ணேன், இஷ்யூ 3 வந்து இப்படி டிஸ்கஸ் பண்ணேன், லாஸ்டா வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணனால இந்த கன்க்ளூஷனுக்கு வந்து சூட்டை டிகிரி பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல சூட்டை டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 விதமா முடிவு போடுவாங்க இல்லையா. இதெல்லாம் எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, இது பேர் என்னடா இப்படி நம்ம சாட்சியங்கள் எல்லாம் போட்டு குழப்புன்னு இது பண்ணி நம்ம ஜட்மெண்ட் எழுதுறோமே, இவங்களுக்கு ஃபேவரா பேர்டன் இருக்கா, அவங்களுக்கு ஃபேவரா பேர்டன் இருக்கா,
இதை ப்ரூவ்டுன்னு எடுத்துக்கலாமா, டிஸ்ப்ரூவ்டுன்னு எடுத்துக்கலாமா, ப்ரெசன்ஷன் யாருக்கு ஃபேவரா ஆப்ரேட் ஆகுது, ப்ரெசன்ஷன் யாருக்கு எகென்ஸ்டா போகுது, இந்த விஷயத்துக்கெல்லாம் பேர் என்னன்னா அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ். சரிங்களா? இந்த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸுக்கு தான் ஜட்மெண்ட் ரைட்டிங்ல மார்க். நீங்க வந்து பிளைண்ட் அவர்மன்ஸ்ன்றது கொஸ்டின்லயே கொடுத்துருவாங்க. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அவர்மன்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் பேஜ் திருப்பணும் பாருங்களேன். பிராதின் சுருக்கம்னு கொடுத்துருக்காங்களா, அதுதான் அவர்மன்ஸ் இந்த பிளைண்ட். ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். இதுதான் வந்து கொஸ்டின், சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின். பிராதின் சுருக்கம்னு கொடுத்துருவாங்க. இப்போ எதிர் வழக்குறைனா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோட சுருக்கம், அவர்மன்ஸ் இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். அடுத்து என்ன கொடுப்பாங்கன்னா வாதிகள் தரப்பு சாட்சியம் மற்றும் சான்றாவணங்கள். வாதி தரப்புல நான் சொன்னேன்ல PW2, PW3, PW1, 2, 3ன்னு சொல்லிட்டு 3 பிளைண்டிஃபை விட்னஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த விட்னஸ் சொல்லுவாங்க. அடுத்தது பிளைண்ட் இதுல சான்றாவணங்கள்லாம் எக்ஸிபிட்ஸ் என்னன்னா ப்ரோனோட்டு ஒரு எக்ஸிபிட், ப்ரோனோட்டு ஒரு சான்றாவணம் இதுல எவிடன்ஸ் இல்லையா. அடுத்து வேற என்ன எவிடன்ஸா இருக்கலாம்னா இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் ப்ரோனோட் கேஸ்ல ப்ரோனோட்டுக்கு முன்னாடியே நம்ம ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு எக்ஸிபிட்டா மார்க் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து சான்றாவணங்கள் என்னென்ன மார்க் ஆகிருக்கு. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்துச்சுன்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்துட்டு என்னவா மார்க் ஆகும்னா நீதிமன்ற சான்றாவணமா கோர்ட் எக்ஸிபிட்டா தான் மார்க் ஆகும். கோர்ட் எக்ஸிபிட்டா மார்க் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா யாராவது சொல்லுங்க. எக்ஸிபிட் C1 மார்க் ஆகும்னு நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. ஸோ வந்து அதுவும் ஒரு டாக்குமெண்டா மார்க் ஆகும். ஸோ வாதி தரப்புல என்னென்ன சான்றாவணங்கள் இருக்கு, பிரதிவாதி தரப்புல இல்ல அவர் வந்து திருப்பி கொடுத்துருன்னு சொன்னதுக்கு வந்து பென்ட்ரைவே ஒரு பென்ட்ரைவ் போட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நான் திருப்பி கொடுத்ததை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் கோர்ட்ல கொடுத்து சொல்லாரு, அதை வந்து டிஃபரெண்ட் பாக்ஸ் ஏறி டிஃபரெண்ட் சார்ஜ் சொல்லும் போது அவர் சைட் டாக்குமெண்டா மார்க் பண்ணுவார். அப்போ வந்து டிஃபரெண்ட் வந்துட்டு டிஃபரெண்ட் சைட்ல யார் விசாரிக்கப்பட்டிருக்காருன்னா DW1 டிஃபரெண்ட் சைடு விட்னஸா பிரதிவாதி விசாரிக்கப்பட்டிருக்காரு. அடுத்தது இந்த ஃபேக்ட்ஸ் வேற, இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். அடுத்து பாருங்க, பிரதிவாதிகள் தரப்பு சான்றாவணங்கள் வரும் பாருங்க, அதனால சொல்றேன். பிரதிவாதிகள் தரப்பு சான்றாவணங்கள் என்ன மார்க் பண்ணுவாரு, அந்த பென்ட்ரைவை மார்க் பண்ணிடுவாரு. பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியம் யாருன்னா DW1 தான் பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியம். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு வந்து நீங்க வந்துட்டு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டு ஜட்மெண்ட் மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டைம் நீங்களே ஃபேக்ட்ஸ் கொடுத்தாச்சு, எவிடன்ஸ் என்னென்னு சொல்லியாச்சு, இஷ்யூஸும் ஃப்ரேம் பண்ணுங்க, ஜட்மெண்ட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் கொஸ்டின் பேப்பர் மாடல், சும்மா சொன்னேன். ஸோ இந்த மாதிரி வந்து இதுல என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது, ஏன்னா நீங்க நார்மலா போயிட்டு கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா முன்னாடி என்ன இருக்கும்னா பிளைண்ட் அவர்மன்ஸ் இருக்கும், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அவர்மன்ஸ் இருக்கும். லாஸ்டா எண்ட் ஆஃப் த ஜட்மெண்ட் என்ன இருக்கும்னா இந்த என்னென்ன சான்றாவணங்கள்லாம் மார்க் ஆயிருக்கு, யார் யாரெல்லாம் சாட்சிகளா விசாரிக்கப்பட்டுருவாங்க, லாஸ்ட் பேஜ் ஆஃப் ஜட்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் எடுத்து எழுதுனா மார்க் போடுவாங்களா அப்படின்னா அதுக்கெல்லாம் மார்க் கிடையாது எக்ஸாம்ல. ஏன்னா இதெல்லாம் ஃபார்மட்டிங் யார் வேணா பண்ணலாம்னா கோர்ட்ல இருக்கக்கூடிய டைபிஸ்ட் பண்ணிடுவாரு, அந்த வேலையை முடிச்சு வச்சிருவாரு. பிளைண்ட்டையும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டையும் அவரே அடிச்சு வச்சிருவாரு. உங்களுக்கு என்ன இருக்குன்ட்டு அதோட அவர்மன்ஸை சாட்டா அவரே அடிச்சு வச்சிருவாரு. நீங்க போய் பார்த்து கரெக்ஷன் பண்ணா போதும். உங்களோட வேலை என்னன்னா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்றதும் கரெக்டா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கணும். கரெக்டா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், எவிடன்ஸை ஒவ்வொரு இஷ்யூக்கு தகுந்த மாதிரி நம்மளால வந்துட்டு அப்ரிஷியேட்டே பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு எவிடன்ஸையும் ஒவ்வொரு இஷ்யூக்கும் வந்துட்டு நம்ம எவிடன்ஸ் எப்படி அப்ரிஷியேட் பண்றோம்னு நம்ம டிஸ்கஷனுக்குள்ள போகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எவிடன்ஸ் ஆக்ட்ல, ஏன் நான் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ஆக்ட் ஆரம்பிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த டாபிக் போற மாதிரி இருக்கு, நான் போயிட்டு திரும்ப வந்துடுறேன். எவிடன்ஸ் ஆக்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா ஜட்மெண்ட் ரைட்டிங்லையும் சரி மெயின்ஸ்ல வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா டிரான்ஸ்லேஷன்ல வந்துட்டு நீங்க ஒரு எவிடன்ஸ் ஆக்டை மட்டுமே தமிழ்லையும் இங்கிலீஷையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ல வந்து தமிழ் இங்கிலீஷ் கம்பேர் பண்ணி ஃபுல்லா வந்து அதுல கூடிய லீகல் வேர்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ல நீங்க ஒரு பாதி கடலை கடந்துட்ட மாதிரி எவிடன்ஸ் ஆக்ட் படிக்கிறதுனால. ஆனா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் படிக்கணும். ஸோ டிரான்ஸ்லேஷன் பேப்பர் அவுட், அதுலயே பாதி கடல் தாண்டிடுவீங்க. லீகல் வேர்ட்ஸ் நிறைய இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சிருவீங்க, தமிழ்லையும் தெரிஞ்சிருவீங்க டிரான்ஸ்லேஷன் பேப்பர். அடுத்தது ஏன்னா நம்ம டிரான்ஸ்லேஷன் பேப்பருக்கு தனியா போயிட்டு ஜட்மெண்ட் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறதுக்கு நம்ம படிக்கிற புக்கையே தமிழ்லையும் படிக்கலாம். ஏன்னா தமிழ் பேராக்டும் இருக்கு, இங்கிலீஷ் பேராக்டும் இருக்கு. ரெண்டுலையுமே கம்பேர் பண்ணி படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம டிரான்ஸ்லேஷன் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். சப்ஜெக்ட் நாலேஜும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது டிரான்ஸ்லேஷன் பேப்பரோட ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது ஃபர்ஸ்ட் பேப்பர்ல என்ன சொன்னேன், லா ஆஃப் எவிடன்ஸுக்கு 25% மார்க் இருக்கு. 100க்கு 25 மார்க் வந்து எவிடன்ஸுக்கு மட்டும் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பேப்பர்ல. அடுத்த பேப்பர் என்ன, ஜட்மெண்ட் ரைட்டிங்.
ஜட்மெண்ட் ரைட்டிங் பேப்பர்ல எவிடன்ஸ் இது வந்து சிவில் ஜட்ஜுக்கு இது வந்து நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி வந்து இதுக்கு கிடையாது, ஏபிபி கிடையாது. ஏபிபிக்கு நான் எண்ட் ஆஃப் த செஷன்ல சொல்றேன் அப்படின்ட்டு. சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வேலை? இப்போ நான் சொன்னதுல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் இஷ்யூக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சிருப்பீங்கன்னா, எவிடன்ஸ் ஆக்டை படிக்காம ஜட்மெண்ட் ரைட்டிங் எழுதவே முடியாது. அது சிவில் ஆகட்டும் கிரிமினல் ஆகட்டும். எவிடன்ஸ் ஆக்டை நீங்க அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சா மட்டும்தான் சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங் எழுத முடியும், கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங் எழுத முடியும். ஸோ உங்களுக்கு சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்லையும் எந்த இதுக்கு மார்க் அதிகமாக ஸ்கோர் ஆகுதுன்னா, எந்த சப்ஜெக்ட் படிச்சா அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம்னா, நீங்க எந்த சப்ஜெக்ட் படிக்கணும்னா எவிடன்ஸ் ஆக்ட் தான் நல்லா தரவா வச்சிருக்கணும். தரவா வச்சிருக்கும் மீன்ஸ் போட்டு மக்கப் பண்ண தேவையில்ல, கிளியர் கட்டா இன்டெப்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா போதும். அதே தான் கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கும். ஒரு கன்ஃபஷனோட எவிடன்சரி வேல்யூ என்ன, எஃப்ஐஆருக்கு என்ன எவிடன்சரி வேல்யூ, 161 ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன எவிடன்சரி வேல்யூ, 164 ஆஃப் சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய கன்ஃபஷனுக்கு என்ன வேல்யூ, மேஜிஸ்ட்ரேட்டே வந்துட்டு கன்ஃபஷனும் ரெக்கார்ட் பண்ணுவார் 164ல, ஸ்டேட்மெண்ட்டும் ரெக்கார்ட் பண்ணுவார். ரெண்டுக்கும் என்னென்ன வேல்யூ, ரெண்டை வச்சு கன்விக்ஷன் வந்துட்டு பண்ணலாமா இல்லையா இது பண்ண முடியுமா முடியாதா. ஸோ எல்லாமே எதை சுத்தி இருக்குன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய 4 பேப்பருமே, 3 பேப்பர் கிடையாது, டிரான்ஸ்லேஷன் பேப்பரும் சரி, 4 பேப்பருமே எந்த ஒரு ஆக்டை சுத்தி வந்து இருக்குன்னா எவிடன்ஸ் ஆக்டை சுத்தி தான் இருக்கு சிவில் ஜட்ஜை பொறுத்த வரைக்கும். நீங்க வந்து எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுட்டு நீங்க வந்துட்டு பயமே இல்லாம 3 எக்ஸாமே எழுதலாம். அதை ஒரு சப்ஜெக்டை வச்சு மட்டுமே 3 பேப்பரையும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் பண்ணது அதுதான். இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு நான் வந்து தரவா இருந்தா சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்கும் சூப்பரா எழுதிடலாம், கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்கும் சூப்பரா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஒரு 25 மார்க் கிடைச்சிரும். அதுல வந்து அந்த மார்க் குறையாத மாதிரி பாத்துக்கலாம். டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ல தமிழ் இங்கிலீஷ்லயும் படிச்சு வச்சிருந்தா டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ல நிறைய லீகல் வேர்ட்ஸ் அதன் மூலமா கத்துட்டு இருந்திருப்போம். ஸோ வந்து பாதி கடலை வந்துட்டு எவிடன்ஸ் ஆக்டை மட்டுமே வச்சு மெயின்ஸையே பாதி கடலை தாண்டிடலாம். ஓகே, இது வந்து அவுட் ஆஃப் த ஏரியா. ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன சொன்னேன் யாராவது ரிப்பீட் பண்ணுங்க, இருக்கீங்களா? whether suit promissory notice genuine or not. ஓகே மேம். செகண்ட் இஷ்யூ என்ன சொன்னேன்? whether plaintiff is entitled for the relief as paid in the plaintiff. Okay ma'am. Whether plaintiff is entitled to the relief as paid in the plaintiff. வாதிக்கு வழக்குரையில் கோரியபடி பரிகாரம் கிடைக்கத்தக்கதா. இப்ப நான் வந்து சூட் ப்ராமிசரி நோட்டு உண்மையானது ஜெனைன்னு சொல்லிட்டு பிளைண்டிஃப் ப்ரூவ் பண்ணிருக்கும் பட்சத்துல இஷ்யூ 1 பிளைண்டிஃப்க்கு ஆதரவா நம்ம வந்து தீர்ப்பு எழுதியிருந்தோம்னா இஷ்யூ 2 ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு ஆதரவா தான் தீர்ப்பு எழுதியே ஆகணும். சூட் ப்ராமிசரி நோட்டு வந்து ஜெனைனா கண்டிப்பா வந்து பிளைண்டிஃப் ஃபேவரா தான் எழுதியாகும். ஏன்னா சூட் ப்ராமிசரி நோட்டே உண்மையாகி போச்சு. இவரோட டிஃபென்ஸே ஒரே ஒரு டிஃபென்ஸ் என்னது மட்டும்தான், இது வந்து பொய்யே. சூட் ப்ராமிசரி நோட்டு ஃபோர்ஜா கிரியேட் பண்ணது பிரச்சனையே பொய்யினாரு. அது உண்மை பிளைண்டிஃப் நிரூபிச்சிட்டாரு. அதை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து இவர் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அப்படின்னா பிளைண்டிஃப் வந்து பேர்டன் வந்து ஒரு படி வந்துட்டு பிளைண்டிஃப் வந்து சூட் ப்ராமிசரி நோட்டு ஜெனின்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இஷ்யூக்கு தீர்ப்புக்கு வந்தனால செகண்ட் இஷ்யூக்கு பிளைண்டிஃப்க்கு அவர் தாவா வழக்குறையில கோரியபடி வந்து எவ்வளவு அமௌண்ட் கேட்டிருக்காரோ இந்த அமௌண்ட்டை வட்டியுடன் வந்துட்டு டிஃபெண்டன்ட் வந்து திருப்பி செலுத்த உத்தரவிடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு திருப்பி செலுத்த கிடைக்கத்தக்கது டிஃபெண்டன்ட் கிட்ட இருந்து வாதிக்கு கிடைக்கத்தக்கதுன்னு முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது இஷ்யூக்கு சிம்பிளா ஒரு 2 லைன்லயே ஆன்சர் எழுதிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இஷ்யூல ஜெனின்னு முடிவாயிட்டாலே இது வந்து முடிஞ்சு. வேற ஏதாவது டிஃபெண்டன்ட் எடுத்து டிஃபென்ஸ் எடுத்து இல்ல சூட் ப்ராமிசரி நோட்டு ஜெனின் இல்ல அப்படின்னு சொல்லி அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தாருன்னா செகண்ட் இஷ்யூக்கு என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் இஷ்யூவே வந்துட்டு இப்படி வந்து சூட் ப்ராமிசரி நோட்டே வந்து பொய்ன்ற பட்சத்துல செகண்ட் இஷ்யூல வாதிக்கு வழக்குரையில் கோரியபடி பரிகாரம் கிடைக்கத்தக்கது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இஷ்யூக்கு வந்துட்டு சூட் ப்ராமிசரி நோட் வந்து உண்மையானதெல்லாம் முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது இஷ்யூக்கு சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். ரெண்டாவது இஷ்யூக்கான ஆன்சர் முடிஞ்சா? புரிஞ்சுங்களா? புரியாம யாராவது இருக்கீங்களா? கேட்கல மேம். சுகந்தி மேம் கேட்கல. ஒரு வாட்டி சொல்லுங்க சார் அந்த செகண்ட் இஷ்யூ. எந்த ரெண்டாவது இஷ்யூவா இல்ல எதை சொல்றீங்க? ரெண்டாவது இஷ்யூ சார். ரெண்டாவது இஷ்யூ என்னன்னா, முதல் தமிழ்ல வந்து இஷ்யூனா வந்து வழக்கெழு வினான்னு சொல்லுவோம். முதல் வழக்கெழு வினாவிற்கு வாதிக்கு ஆதரவாக தீர்வு கண்டுள்ளதால் வாதிக்கு ஆதரவாக
தாவா கடனுறுதி சீட்டானது உண்மையானது என தீர்வு கொண்டுள்ளதால் வாதிக்கு தாவாவில் கோரியபடியே பரிகாரம் கிடைக்கத்தக்கது இப்படின்னு எழுதினா போதும். ஏன்னா இதுவே வாதியோட தாவா கடனுறுதி சீட்டு பொய்யானதுன்னு சொல்லி டிஃபரண்ட் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா, வாதி ப்ரூவ் பண்ண அப்புறம் விட்னஸ் எல்லாம் விட்ட அப்புறம் அவர் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பி இல்ல எக்ஸ்பர்ட்ல நாட் ஐடென்டிக்கல், தாவா ப்ரோனோட்ல இருக்கக்கூடிய சிக்னேச்சர் தம்பு இம்ப்ரெஷன் மிஸ்மேட்ச் ஆகுது, ஐடென்டிக்கலா வரல, ஒத்து வரல, ரெண்டும் மாறி மாறி இருக்கு தம்பு இம்ப்ரெஷன் அப்படின்னு ரிப்போர்ட் வந்துருந்துச்சுன்னா, வாதி கோரியில வாதி தம்பு இம்ப்ரெஷனை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இஷ்யூல ஸ்டெப் எடுத்திருந்தாலும் PW1, PW2, PW3 சாட்சியங்கள் மூலமாக இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்திருந்தாலும் டிஃபெண்டன்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி அவர் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பி கைரேகை நிபுணருக்கு அனுப்பி கைரேகை ஒத்து வரவில்லை என்று சொல்லி நிபுணர் அறிக்கை வந்திருப்பதால இந்த வழக்குல டிஃபெண்டன்ட்டுக்கு டிஃபெண்டன்ட் சைடு டிஃபெண்டன்ட் வாதியோட வழக்கை என்ன பண்ணிட்டாரு, பொய்ப்பிச்சிட்டாரு. நீ மெய்ப்பிக்கப்பட்ட ஒரு பொருமையை வாதியால் மெய்ப்பிக்கப்பட்ட ஒரு பொருமையை பிரதிவாதி பிரதிவாதியால் பொய்ப்பிக்கப்பட்டதால். இரண்டாவது எழுவினா என்னது, தாவா வழக்குரையில் கோரியபடி வாதிக்கு பரிகாரம் கிடைக்கத்தக்கதல்ல என இந்நீதிமன்றம் தீர்வு காண்கிறது அப்படின்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ வேறு என்ன பரிகாரங்கள் அப்படின்னு எப்பயுமே போடுவோம், அது ஃபார்மட்டிங்காக போடுறது. வேற ஏதாவது பரிகாரம் இருக்கான்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வேற யாரும் வேற இந்த கவுண்டர் கிளைம் ஏதாவது கேட்டிருக்காங்களா, வேற ஏதாவது ரிலீஃப் கிடைக்கத்தக்கதான்னு பார்த்தோம்னா யாருக்குமே எந்த ரிலீஃபும் வழக்கின் பொறுமைகளை கருத்தில் கொண்டு வேறு எந்த பரிகாரங்களும் எந்த தரப்பினருக்கும் கிடைக்கத்தக்க. எப்பயுமே என்ன போட்டிருக்குன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி போடுவாங்க, வாதிக்கு கிடைக்கக்கூடிய இதர பரிகாரங்கள் யாவை அப்படின்னு போடுவாங்க. ஸோ நம்ம என்ன கேட்கலாம், வாட் அதர் ரிலீஃப் த பிளைண்டிஃப் இஸ் என்டைட்டில் டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, ஒவ்வொருத்தவங்க போடுவாங்க. அது அப்படி போடலாமா அப்படின்னா நம்ம என்ன போடலாம்னா, வாட் அதர் ரிலீஃப் த பார்ட்டிஸ் ஆர் என்டைட்டில் டு அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா ரெண்டு சைட்லயும் வேற யாராவது ரிலீஃப் கிடைக்கத்தக்கதா எந்த கவுண்டர்லையும் கேட்டிருந்தா தரப்பினர்களுக்கு கிடைக்கக்கூடிய, வாதிக்கு மட்டும் கிடைக்காது எல்லா சூட்லையுமே. டிஃபெண்டன்ட் கவுண்டர் கிளைம் போட்டிருக்கும் பட்சத்துல டிஃபெண்டன்ட்டுக்கும் சில டைம்ஸ் பரிகாரங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால தரப்பினர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேறு பரிகாரங்கள் யாவைன்னு சொல்லலாம். வாட் அதர் ரிலீஃப் த பார்ட்டிஸ் ஆர் என்டைட்டில் டு அப்படின்னு போட்டுருங்க. அப்படின்னு மூணாவது ரிலீஃப் போட்டு இந்த வழக்கின் பொறுமைகளை கருத்தில் கொண்டு இரு தரப்பினர்களுக்கும் எவ்வித பரிகாரங்களும் கிடைக்கத்தக்கதில்லை அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துருங்க. ஸோ இதை தான் நம்ம எழுத போறோம். என்ன எழுதணும்னா, பிளைண்ட் அவர்மெண்ட்ஸு, எவிடன்ஸு, பிளைண்ட் அவர்மெண்ட்ஸு, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அவர்மெண்ட்ஸு, சாட்சியங்கள் என்ன, சான்றாவணங்கள் என்னன்ட்டு பிளைண்ட் சைடில் என்ன இருக்கு, டிஃபெண்டன்ட் சைடில் என்ன இருக்குன்ட்டு கொஷின்லயே இருக்கும். நம்ம என்ன எழுதணும்னா, ஸ்ட்ரைட்டா இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணோம். 3 இஷ்யூஸையும் ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மார்க் அலோகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு சில மார்க்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது வழக்கெழு வினா 1ற்கான தீர்வு, வழக்கெழு வினா 2ற்கான தீர்வு, ஆன்சர் டு இஷ்யூ நம்பர் 1, ஆன்சர் டு இஷ்யூ நம்பர் 3, இஷ்யூ நம்பர் 2, ஆன்சர் டு இஷ்யூ நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 இஷ்யூக்கும் ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டோம்னாலே அவங்க ஆன் த பாயிண்ட். நம்ம ஸ்டோரி எழுதுறதுக்கெல்லாம் மார்க் கிடையாது. அப்ளைன்ல இந்த கதை இருக்கு அப்படின்னு சொல்லி அதை திரும்ப மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டோ, இல்லை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டோரி இருக்குன்னு அதை காப்பி பேஸ்ட் பண்றதுக்கோ உங்களுக்கு இங்கே டைமும் இருக்காது. அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு மார்க்கும் கிடையாது. எதுக்கு மார்க்குன்னா, அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸுக்கும், ஓகேங்களா, அப்ளிகேஷன் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட்ஸுக்கும் தான் மார்க்கு. எவிடன்ஸை எப்படி அப்ரிஷியேட் பண்றோம், லாவை எப்படி ஃபேக்ட்ஸோட கனெக்ட் பண்றோம். இப்போ இதோட நம்ம என்னென்ன லாஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் எவிடன்ஸ் ஆக்ட்ல இன்னும் கனெக்ட் பண்றதுன்னா கனெக்ட் பண்ணலாம். 101 கனெக்ட் பண்ணியிருக்கோம், 102 கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ஐ ஆக்ட்ல 118 கனெக்ட் பண்ணியிருக்கோம். செக்ஷன் 4 ஆஃப், இதெல்லாம் ஓல்டு எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லிட்டு இருக்கேன். செக்ஷன் 4 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன இருக்கும்னா, ப்ரூவ்டு டிஸ்ப்ரூவ்டுன்னு செக்ஷன் 3 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன இருக்கும்னா, ப்ரூவ்டு டிஸ்ப்ரூவ்டு நாட் ப்ரூவ்டு இருக்கும். அதை எடுத்து எழுதலாம். ஆர்டினரி ப்ரூவ்ட் மேட் நம்பர் தகுந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் அடுத்த எவிடன்ஸ் கிளாஸ் எடுப்பேன். அதனால 101ல என்ன இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 102 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 118 ஆஃப் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல என்ன இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது செக்ஷன் 3 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரூவ்டுனா என்ன, டிஸ்ப்ரூவ்டுனா என்ன, நாட் ப்ரூவ்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ப்ரூவ்டுக்கும் டிஸ்ப்ரூவ்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
வாதி எப்படி ப்ரூவ் பண்ணாரு, அது டிஃபரெண்ட் எப்படி டிஸ்ப்ரூவ் பண்ணாருன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வேற என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், மே ப்ரொசீம், செல்ஃப் ப்ரொசீம், கன்க்ளூசிவ். இதுல வந்து செல்ஃப் ப்ரொசீம் வருது 118ல. செல்ஃப் ப்ரொசீம்னா என்ன, எவிடன்ஸ் ஆக்ட்ல செல்ஃப் ப்ரொசீம்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து போட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்றோம் இல்லையா, இந்த ஃபேக்ட்ஸ், இந்த நம்ம சொன்ன ஃபேக்ட்ஸோட லாவை கொண்டு போய் புகுத்துறோம்ல, அதுக்கும் எவிடன்ஸை எப்படி அப்ரிஷியேட் பண்றோம், யார் பக்கம் பர்டன் ஷிஃப்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம்ல, இதுக்கு தான் மார்க் எவிடன்ஸ் ஜட்மெண்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும். இதை நீங்க ஒவ்வொரு ஜட்மெண்ட் ரைட்டிங்கும் இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் பர்டன் இப்படி யார் மேல இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு, அடுத்தது வந்துட்டு பர்டனை வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருச்சா இல்லையா, ஒவ்வொரு இஷ்யூக்குமே அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரணும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இஷ்யூவும் ரெண்டாவது இஷ்யூவும் பாத்தீங்கன்னா இன்டர்லிங்கடா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து தொடர்புடையது. ஜெனின்னு முடிவுக்கு வந்தா ரெண்டாவது இஷ்யூக்கு வந்துட்டு பிளைன்டிஃப் ரிலீஃப் கிடைக்கும் முடிவுக்கு வரலாம். ப்ராமிசரி நோட் வந்து நாட் ஜெனின்னு முடிவுக்கு வந்தா ரெண்டாவது இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பிளைன்டிஃப்க்கு வந்து இந்த ரிலீஃப் கிடைக்கத்தக்கதுலன்னு முடிவுக்கு வரலாம். புரிஞ்சுங்களா இல்ல ஸ்பீடா போற மாதிரி இருக்கா? ஏன்னா எனக்கு என் ஸ்பீடு தெரியாது, நான் உங்களுக்கு புதுசா கவனிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இது ஸ்பீடா இல்லையான்ட்டு. புரியுதுங்க சார். எஸ் மேம். வேற யாருக்கா புரியாம இருக்கா? புரியாதவங்க ஓப்பனா வந்து கேட்கலாம். ஏன்னா வந்து இந்த செஷன் வந்துட்டு ஆல்ரெடி இந்த விஷயம் எப்படி என்னன்னு தெரிஞ்சவங்களுக்காக இல்ல, தெரியாதவங்களுக்காக தான். ஏன்னா இது இன்னைக்கு வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான். ஆக்சுவலா இன்னைக்கு நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஜட்மெண்ட் ரைட்டிங் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஜட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணுன்றதுக்காக தான் வந்தேன். ஆனா இதுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கே எனக்கு இவ்வளவு டைம் ஆனதுனால இது இவ்வளவு தூரம் போயிடுச்சு. பரவாயில்ல, இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண முடியும். அடுத்த கிளாஸ்ல இருந்து ஒவ்வொரு ஜட்மெண்டா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரா எடுக்கிறோம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து ஒரு ஜட்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணா போதும். ஒரு ஜட்மெண்ட் டிஸ்கஸ் பண்றது, அது ரிலேட்டட் கேஸ் கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்றது. இதை பண்ணோம்னா அது அடுத்த எண்ட் ஆஃப் த இயர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இங்க இருக்கவங்க தான் சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்கும் கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்கும் மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. மெயின் ஸ்கோர் வந்து டாப்புக்கு போயிடும். ஏன்னா எந்த ஒரு இன்ஸ்டியூட்லயும் எங்க போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஜட்மெண்ட் ரைட்டிங் வந்து நீங்க பிலிம்ஸ் முடிச்ச உடனே தான் ஜட்மெண்ட்னா என்னன்னே கண்ணில் காமிப்பாங்க. ஜட்மெண்ட் ரைட்டிங் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் எழுதணும்ன்றதே ஐடியாவே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு நாலேஜ் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க வந்து எண்ட் ஆஃப் த இயர்ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஜட்மெண்ட் ரைட்டிங்ல வெல்வெர்ஸ்டா ட்ரெயின்ட் ஆயிட்டு மெயின்ஸ் அப்போ உங்களுக்கு பதட்டமே இருக்காது. மெயின்ஸ்ல ரெடி ஆயிட்டு மெயின்ஸ் லெவலுக்கு நீங்க ரெடி ஆனீங்கன்னா பிலிம்ஸ்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா கிளியர் பண்ணிருக்கீங்க. பிலிம்ஸ்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சார் ஒரே ஒரு இதுல வந்து டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா ஓப்பனா கேளுங்க. டவுட்ஸ் கேட்கறது யாருமே தயக்கப்படக்கூடாது. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அப்பப்ப கிளியர் பண்ணினா மட்டும்தான் அடுத்தடுத்த இதை வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். இல்ல நம்ம டவுட் கேட்க வந்து தயக்கமா இருக்கு, டவுட் கேட்டா நம்மளுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கோங்களாம். இல்ல, நான் தான் சொல்றேன், எனக்கே சூட்டுனா என்னன்னு தெரியாம இருந்துச்சு தேர்ட் இயர் வரைக்கும். ஏன்னா நான் பிராக்டிஸ் போகல எனக்கு. சொல்லுங்க. ஒரு ரிக்வஸ்ட் சார், நீங்க நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்ணும்போது டிஜே கொஸ்டின் பேப்பர்ஸும் அப்படியே சேர்ந்தாப்புல ரிவைஸ் பண்ணலாமா சார்? பண்ணிடலாம் மேம், பண்ணிடலாம். ஏன்னா டிஜே ஜட்மெண்ட் ரைட்டிங் தானே, ஸோ எல்லாமே எல்லா லெவல்லையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சார், ஓகே சார். எஸ் மேம். இதுல டவுட்ஸ் ஏதாவது இருக்கா இப்ப எடுத்ததுல இதுல இருந்து? ஏன்னா அடுத்து நான் இன்னும் வந்து கொஞ்சம் இந்த இதையே ரீட் பண்ணி காமிக்க போறேன். ஏன்னா வந்து நமக்கு எது முக்கியம்னா நீங்க கொஸ்டின் பேப்பர் எந்த கொஸ்டின் பேப்பர் மைண்ட்ஸ்க்கு படிச்சீங்கனாலும் அதுல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதை அவங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க உங்களோட ஆன்சர் ஷீட்ல அப்படின்னா, அவங்க ஜென்ரல் இப்போ ஃபர்ஸ்ட் இதுல பாருங்களேன், தேர்வர்களுக்கான பொதுவான குறிப்புகள்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ். இதை நீங்க படிச்சு இதுல என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க ஜட்மெண்ட் எழுதணும். ஸ்ட்ரெயிட்டா போய் ஜட்மெண்ட் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி மேல வந்து ஜட்ஜ் பேர் என்ன, காஸ்ட் ஷீட்ல என்னெல்லாம் எழுதுனீங்கன்னா மார்க் கிடையாது. எப்படி எழுதணும்னு இதுலயே சொல்லிட்டாங்க, எதுக்கு மார்க் போடுவோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்குதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால உங்களுக்கு இதுல இருந்து ஸ்பெசிஃபிக்கா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் அடுத்து மூவ் ஆன் பண்றேன். டவுட்னா வந்து தயக்கமே இல்லாம கேளுங்க. எல்லாருக்குமே தெரியாது, சட்டம்ன்றது ஒரு கடல். அதனால டவுட் இருக்குன்னா ஓப்பன் பண்ணிட்டு கேளுங்க. இல்ல இப்ப எடுத்ததுல வந்து லீகலா வந்து உங்களுக்கு வேற வியூ இருக்கு, நீங்க சொன்ன வியூ தப்பு அப்படின்னு தோணுச்சுனாலும் சொல்லுங்க. ஏன்னா வியூஸ் இன்னொன்னு சொல்லிடுறேன், ஜட்மெண்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எழுத போற தீர்ப்போட முடிவுக்கு வந்து மார்க் கிடையாது. லாஸ்டா இன்னொன்னு மறந்துட்டேன், 3 இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணிட்டு வழக்கு 1க்கு இந்த மாதிரி முடிவுக்கு வந்தனால, வழக்கு 2க்கு இந்த மாதிரி முடிவுக்கு வந்தனால வாதிக்கு பிரதிவாதி இவ்வளவு தொகை இவ்வளவு வட்டியோட பின்வட்டியோட இவ்வளவு பர்சன்டேஜோட செலுத்த வேண்டியது உள்ளது அப்படின்னு போட்டு எழுதணும். இது வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். நான் டீப்பா ஒரு இது எடுக்கும்போது எப்படி எழுதணும்னு டீட்டாவா சொல்லிட்டே வந்துடுறேன். இவ்வளவு தொகை செலுத்த வேண்டியுள்ளது அப்படின்னு எழுதணும். இல்லைன்னா
இந்த மாதிரி இஷ்யூக்கு இவ்வளவு தீர்வு கண்டனால தாவா தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது, தள்ளுபடி செய்து உத்தரவிடப்படுகிறது அப்படின்னு போட்டுற வேண்டியதான் சிம்பிளா. டிஸ்மிஸ்னா சிம்பிளா டிஸ்மிஸ் அப்படின்னு போட்டாலே போதும். த சூட் இஸ் டிஸ்மிஸ்ன்ட்டு, இதனால டிஸ்மிஸ்ன்னு சொல்லிட்டு. டிகிரி பண்றேன்னா எவ்வளவு வட்டியோட டிஃபனனுக்கு வாதிக்கு வந்து டிஃபனன் வந்து எவ்வளவு பின்வட்டி தரணும், சூட்டு நடந்த காலத்தில் எவ்வளவு வட்டி தரணும், இதெல்லாம் போட்டு இவ்வளவு வட்டியோட வந்து பிரதிவாதிக்கு திருப்பி செலுத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு லைன். அந்த லைனுக்கு கூட மார்க் கிடையாது. எதுக்கு மார்க்னா 3 இஷ்யூ நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க பாருங்க, அதுக்குதான் மார்க். லாஸ்டா இவ்வளவு வந்து இது இவ்வளவு தரணும் அப்படின்னு எழுதுறதுக்கு கூட மார்க் கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன் நான் படிச்சு காமிக்கிறேன், அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு இதுல இருந்து வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. டிஜேஎஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணிடலாம் மேம், கண்டிப்பா பண்ணிடலாம். வினோத், ஏபிபிக்கும் சிலர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் படிச்சு காமிச்சிட்டு இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏபிபி எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இவங்க ஃபர்ஸ்ட் இதுல இருந்து டவுட்ஸ் கேட்டுக்கிட்டோம். ஓகே ஓகே. இதுல இருந்து டவுட்ஸ் இருக்குங்களா? மேடம் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கேட்கல நீங்க பேசுறது. கேக்குதுங்களா சார்? ரொம்ப லோவா கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க மேம், சொல்லுங்க, கேக்குது. சார் லாஸ்ட் டைம் நான் எழுதியிருந்தேன் ஆக்சுவலா இந்த ப்ராமிசரி நோட்டுக்கு இந்த லெவல் தான் நாங்களும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பட் இன்னும் 2-3 செக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம்ல சார் இதுல? அந்த இன்கார்கேட் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராமிசரி நோட்லயே சப்போஸ் இன்கார்கேட்டா இருக்கும் இல்லையா? சூப்பர். செக்ஷன் 20 ஆஃப் என்ஏ வேற. ஏன்னா அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்ல நிறைய செக்ஷன் தான் எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுதான் ஒழுங்கா எழுதல. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. சோ செக்ஷன்ஸ் நிறைய ஆட் ஆகுற மாதிரி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே மேம், ஆட் பண்ணிடலாம். நான் இது வந்து பேசிக்கா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு இது போகும்போது அதோட எனக்கு ஒரு ப்ராமிசரி நோட்னா இந்த செக்ஷன்லாம் கண்டிப்பா வரும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு வேலை சொன்னா நல்லா இருக்கும் சார். நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு சூட்டுக்கும் வந்து இது நான் ஒரு 8 சூட்டை சூஸ் பண்ணி வச்சிருப்பேன். மணி சூட்டு, ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், பர்மனன்ட் இன்ஜங்ஷனு, டிக்ளரேஷனு, ரெக்கவரி ஆஃப் பொசிஷனு, ஆர்எல்டிஓபி, இந்த மாதிரி ஒரு 8 சூட்டை சூஸ் பண்ணி வச்சிருப்பேன். இந்த 8 சூட்டை தாண்டி வந்து ஜட்மெண்ட் ரேட்டிங் வராது. ஆமா அந்த அவ்வளவுதான் சார் வரும். அந்த ஒவ்வொரு சூட்டுக்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய லேண்ட்மார்க் டிசிஷன்ஸ், ஒவ்வொரு சூட்டுக்கும் என்னென்ன ப்ரொவிஷன் யூஸ் பண்ண போறீங்கன்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னா கம்ப்ளீட். சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங் எப்படி வந்தாலுமே எழுதிட்டு போயிடலாம். Thank you sir. பார்ட்டிஷன் சூட் லாஸ்ட் டைம் எங்களுக்கு தெரியல. நான் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்க சொன்ன மாதிரி ஃபேக்ட் கொஞ்சம் எழுதிட்டோம். அதுலயே பாதி டைம் முடிஞ்சதால டைம் பத்தாம போயிடுச்சு. அதே மாதிரி நீங்க அதான் என்னால எவ்வளவு எழுதணும்னா ஒரு ஜட்மெண்ட்டுக்கு 4 பேஜ் தான், அதை தாண்டி எழுத மாட்டேன். மொத்தமே 4 ஜட்மெண்ட்டும் சேர்த்து ஒரு 16 பேஜ் தான் எழுதியிருப்பேன். டைம்குள்ள எழுதி முடிக்க முடியல சார், அதான் பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் நம்ம தேவையானது மட்டும் கரெக்டா வந்து எழுதிட்டு இவ்வளவுதான் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு 16 பக்கம் ஒரு ஜட்மெண்ட்லாம் லாஸ்ட் ஜட்மெண்ட்லாம் டைம் பத்தல 3 பேஜ் எல்லாம் முடிச்சேன். ஸோ அதுலதான் எனக்கு நல்லா மார்க்கும் வந்துச்சு. பேஜ் கம்மியா எழுதுனீங்க அப்படின்றது, பேஜ் அதிகமா எழுதணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு லா காலேஜோட மறந்துடுங்க. இங்க பேஜஸ்க்குலாம் மார்க் கிடையாது. கண்டென்ட் வந்து கிளாரிட்டியா கொடுத்துட்டீங்கன்னா மார்க் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் நான் டெஸ்ட் வைக்க போறேன் மேம். ஜட்மெண்ட் ரைட்டிங்கும் டெஸ்ட் வைக்க போறேன். தெரிஞ்சவங்க எல்லாருமே ஜட்மெண்ட் ரைட்டிங் எப்படி எழுதணும் உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா நீங்க பார்க்காம எழுதலாம். ஐடியா இருந்துட்டு போகுது, நான் வந்து பார்த்து ரெஃபர் பண்ணி ஆன்லைன்ல சோர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்து எழுதுறேன் அப்படின்னு சொன்னாலும் எழுதலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான். பார்த்து எழுதுனீங்கனாலும் தப்பு இல்லை. ஜட்மெண்ட் நம்ம ஏன்னா கோர்ட்ல போனோம்னு நம்ம பார்த்து தான் எழுத போறோம். ஒவ்வொரு ஜட்மெண்ட்டும் எப்படி பார்த்து மாடல் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க சார். நாங்க கோர்ட் ஆர்டரை பாக்குறதை விட இப்ப நீங்க ஒரு மாடல் அனுப்பணுமா? என்னோட ப்ராக்டிஸ் வந்து எப்படின்னு சொல்லிடுறேன். அது வந்து மற்றவங்களுக்கு அப்ளை ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிவில் சைட் ப்ராக்டிஸ் தான். நான் என்ன பண்ணேன்னா நான் ஒரு சிங்கிள் ஜட்மெண்ட் ரைட்டிங் கூட நான் எழுதி பார்க்கல. ரைட்டிங் நிறைய பேர் வந்து 50 ஜட்மெண்ட் 20 ஜட்மெண்ட்லாம் கூட எழுதி பார்த்தவங்களாம் இருக்காங்க. நான் என்னோட ப்ராக்டிஸ் மெத்தட் என்னன்னா, எனக்கு ரைட்டிங் அவ்வளோ ஸ்பீடாக வராது, ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து ரைட்டிங்கை நம்பலை, நான் வந்து கண்டென்ட்டை மட்டும் தான் நம்பினனால எனக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் எவ்வளோ எழுதினாலும் எனக்கு ஸ்பீடு வராதுன்னு தெரியும், எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அழகாக எழுத முடியாதுன்னு தெரியும், டெக்கரேஷன் பண்ண முடியாதுன்னு தெரியும். அப்போ என்னால் என்ன பண்ண முடியும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸையும் லாஸையும் கேதர் பண்ணிட்டு கண்டென்ட் நிறைய கொடுக்க முடியும். அதை நான் பண்ணேன். அதனால எனக்கு ஸ்கோர் வந்து சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்ல நல்லா வந்துச்சு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மெத்தடு ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்றதுனால தான்
இப்ப நான் வந்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க எனக்கு எழுதி ஏதோ ஒரு ஜட்மெண்ட் அனுப்புனீங்கன்னா தான் நான் அதை இப்படிலாம் நீங்க இவ்வளவு பண்ணலாம், இதெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் உங்களுக்காக என்ன ஒரு ஜட்மெண்ட்டை வந்து நான் எழுதி உங்களுக்கு வேணா அனுப்புறேன் குரூப்ல கூட ஃப்ரீயா இருக்கப்ப. நான் போட்டார்ல படிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப எலாபரேட்டா கொடுப்பாங்க இல்லையா, அந்த லெவலுக்கு நம்மளால எழுத முடியாது. ஸோ அந்த இப்போ எனக்கு லெவலுக்கு ஒரு எழுத வேண்டாம் மேம். அதுல கூடிய ஒரு லீகல் பிகினர் கரெக்ஷன் மட்டும் லெவலுக்கு நீங்க எங்களுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பிகினர் லெவல்ல கிடைச்சதுன்னா அதை வச்சு நாங்க டெவலப் பண்ணிப்போம், அதுக்காக தான். சரி மேம், நான் தரேன், போக போக தரேன். அதான் சார், நீங்க ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயே நமக்கு சொன்னீங்கன்னாவே இது மாதிரி இருக்கும் சார். எஸ் மேம் பண்ணிடலாம். நான் சிலரோட ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புறேன். உங்களோட ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்கா நீங்க படிச்சீங்கனாலே கொஞ்சம் உங்களுக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங் வந்து நீங்க ரொம்ப நல்லா எழுத ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா எனக்கு இன்னொன்னு என்னன்னா, நிறைய ஜட்மெண்ட்ஸ் படிங்க. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை நிறைய படிக்க நம்மளுக்கு வந்து அவங்க எழுதுற வேர்டிங்ஸ்லயே ஜட்மெண்ட் எழுத தோண ஆரம்பிச்சிடும். லோயர் கோர்ட் ஜட்மெண்ட், ட்ரையல் கோர்ட் ஜட்மெண்ட் படிக்கணும் தான். ட்ரையல் கோர்ட் ஜட்மெண்ட் தான் நம்ம வந்து அதை தான் எழுத போறோம். இருந்தாலும் நம்ம ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ன்றதும் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ன்றதும் ஒன்றும் கிடையாது. இங்கிருந்து போற அப்பீல் தான். இங்கிருந்து போற வந்துட்டு ஸ்பெஷல் பெட்டிஷனா போயிட்டு சிவில் அப்பீலா கன்வெர்ட் ஆகிறது தான் சுப்ரீம் கோர்ட் இருக்கு. ஹைகோர்ட்ல இருக்கிறது இங்கிருந்து போன ஓஎஸ் தான் வந்து அப்பீல் சூட்டா மாறி செகண்ட் அப்பீலா ஹைகோர்ட்ல வருது. ஸோ அங்கேயும் வந்து லீகல் டிஸ்கஷன் இருக்கும். அதெல்லாம் நம்ம நிறைய வந்து லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் சிவில்ல வந்து நம்ம படிக்க கிரிமினல்ல படிக்க அவங்களோட வேர்டிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஜட்மெண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா. இங்கிலீஷ்ல எழுதுறவங்களுக்கு சொல்றேன். நான் வந்து தமிழ் மீடியம் தான். நான் வந்து எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்ல எழுதினேன். அது தமிழ் எழுதுறவங்களும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல எல்லாம் தமிழ் எழுதி நம்ம இதுல கிளாஸ் எடுத்தவங்க கூட வனிதான்றவங்க கூட பாத்தீங்கன்னா இப்போ 13th ரேங்க் எடுத்திருக்காங்க. தமிழ்ல தான் எழுதினாங்க மெயின்ஸ். இங்கிலீஷ்ல எழுதினாலும் தமிழ்ல படிச்சுட்டு நான் காலேஜ் எல்லாம் தமிழ்ல படிச்சேன், இப்போ இங்கிலீஷ்ல எழுதலாமான்னா அதெல்லாம் எழுதலாம். இங்கிலீஷ் எழுதினாலும் நல்ல மார்க் போடுவாங்க. உங்களோட கன்வீனியன்ட் தான். எதில் எழுதினாலும் மார்க் இருக்கு. இதில் எழுதினா மார்க் கம்மியா போடுவாங்க, அதில் எழுதினா அதிகமாக போடுவாங்கன்னா இல்லை. கண்டென்ட் கிளியரா எந்த லாங்குவேஜ்ல எழுதினீங்கனாலும் மார்க் போட்டுருவாங்க. ஏன்னா வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் நம்ம பேப்பரை யார் திருத்துவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் தான் திருத்துவாங்க. சிவில் ஜட்ஜ் பேப்பர்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க நிறைய தமிழ்ல வந்து டெய்லி வந்து கோத்ரூ பண்றவங்க தான். தமிழ்ல தான் வந்து டெய்லி டெபோசிட் ரெக்கார்ட் பண்றாங்க. நிறைய ஜட்ஜஸ் வந்து தமிழ்ல தான் ஜட்மெண்ட்ஸ் எழுதுறாங்க கோர்ட்ல. ஸோ நீங்க தமிழ் எழுதினீங்கனாலும் இங்கிலீஷ்ல எழுதினீங்கனாலும் அவங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எதுல வேணாலும் எழுதலாம். ஸோ நான் இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு நார்மலா வந்துட்டு அதெல்லாம் வந்து கற்பனையான ஒன்று தான். ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து கற்பனை, எதுவும் உண்மையா இல்லை. அதெல்லாம் வந்துட்டு ஆனால் நீங்க உண்மையா எடுத்துக்கிட்டு தான் ஜட்மெண்ட் எழுதணும் அப்படின்றாங்க. கேஸ் கொடுத்துருப்பாங்க, கிளைண்ட் கொடுத்துருப்பாங்க. கிளைண்ட் இருக்கிற ஸ்டோரி எல்லாம் வந்துட்டு கற்பனை தான். ஆனா நீங்க வந்து உண்மையா இருக்கிற மாதிரி நினைச்சு ஜட்மெண்ட் எழுதுங்கன்னு சொல்லுது ஃபர்ஸ்ட். தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ ஆன்சர் பண்ணலாம், ஆனா தமிழ் இங்கிலீஷ் தங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணிடக்கூடாது அப்படின்றாங்க. 2 இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் மெயின். இதை ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி அண்டர்லைன் பண்றதோ இது பண்றதோலாம் பண்ணாதீங்க ஜட்மெண்ட் ரைட்டிங் பேப்பர்ல. எந்த பேப்பர்லயுமே 4 பேப்பர்லயுமே வந்து அண்டர்லைன் பண்றது நான் வந்து ஸ்டார் போட்டு கூட எழுதாதீங்க. 1 2 3 போட்டு எழுதுங்க. பாயிண்ட் போட்டு ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் வந்து பாயிண்ட் போட்டு எழுதிங்கன்னா 1 2 3 போட்டு எழுதுங்க. ஹெட்டிங் கொடுத்து எழுதலாம், தப்பு இல்லை. ஜட்மெண்ட் ரைட்டிங் கூட ஹெட்டிங் கொடுக்கலாம், சப்ஹெட்டிங் மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி லீகல் இஷ்யூ இந்த மாதிரி நான் டிஸ்கஸ் பண்றேன்ட்டு அதுல தப்பு இல்லை. ஆனா வந்து பாயிண்ட் போடுறதோ அண்டர்லைன் பண்றதோ பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து உங்க பேப்பரை தனியா காமிக்கும் மற்றவங்க இருந்து. அந்த மாதிரி காமிச்சிச்சுன்னா நீங்க ஏதோ மால் பிராக்டிஸ்ல இது பண்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அதனால அந்த மாதிரி எதுவுமே பண்ணிடாதீங்க. அடுத்து தமிழ் இங்கிலீஷ்ல கொஸ்டின் இருக்கும். ஃபைனல் எதுனா இங்கிலீஷ்ல இருக்கிற கொஸ்டின் தான் ஃபைனல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுதான் மெயின். அந்த 4 இருக்குல்ல பாத்தீங்களா, அந்த 5th இருக்கு பாருங்க. தேர்வர்கள் வழக்கின் தலைப்பு, வழக்கு எண், நீதிபதியின் பெயர், வழக்கு எண், ஆவணங்களின் பட்டியல். அதாவது வந்துட்டு கேஸோட வந்து காஸ்ட் டைட்டிலு, கேஸ் நம்பரு, ஜட்ஜோட பேரு, அடுத்தது வந்து டாக்குமெண்ட்ஸ், இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மார்க் ஆயிருக்குன்ற விஷயம், எந்த அட்வொகேட் அப்பீர் ஆனாங்கன்னு விஷயம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மார்க் ஆயிருக்குன்ற விஷயம், இதெல்லாம் எழுதணுமான்னா போன்றவற்றை எழுத தேவையில்லை. அது எழுதினீங்கனாலும் உங்களுக்கு மார்க் கிடையாது. அவ்வாறு எழுதினாலும் வழக்கின் தலைப்புக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட மாட்டாது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மட்டிங் பண்ணி எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த அழகுபடுத்துறதுக்குலாம் மார்க்கு கிடையாது. இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அது தப்பு. பரவாயில்ல எழுதுங்க அப்படிதான் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களே எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எழுதக்கூடாதுன்னு தான் போடுங்க. நான் எழுதலை, நான் சொல்லி கொடுத்தவங்களும் எழுதலை. ஸோ அதனால யாரும் எழுதாதீங்க, அதுக்கு மார்க் கிடையாது. அடுத்தது வழக்கின் சங்கதிகள் மற்றும் சாட்சியங்களை பரிசீலிக்கும் விதம். அதை இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க. ஃபேக்ட்ஸையும்
எவிடன்ஸையும் எப்படி வந்து அப்ரிஷியேட் பண்றோம். அதை தான் வந்துட்டு வழக்கின் சங்கதிகள் மற்றும் சாட்சியங்களை பரிசீலிக்கும் விதம், சங்கதிகளுக்கு பொருந்தும் சட்டத்தை பரிசீலிக்கும் விதம், இந்த ஃபேக்ட்ஸுக்கு எந்த லா அப்ளிகபிள் ஆகும், எந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகும், அந்த விதம், வினாக்களுக்கு தேர்வர்கள் எழுதும் முடிவுக்கான காரணங்கள். அப்புறம் முடிவுக்கு மார்க் கிடையாது. நீங்க சூட்டை டிஸ்மிஸ் பண்ணாலும் சரி, டிகிரி பண்ணாலும் சரி, அந்த முடிவுக்கு மார்க் கிடையாது. அது எதனால டிகிரி பண்றீங்கன்னு காரணம், எதனால டிஸ்மிஸ் பண்றீங்கன்னு காரணம், அதன் அடிப்படையிலேயே தான் மதிப்பெண் வழங்கப்படும். அதை கீழே சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்ல, மார்க்ஸ் வில் பி அவார்டட் பேஸ்ட் ஆன் த அப்ரிசியேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ். அப்ரிசியேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸுக்கும் எவிடன்ஸுக்கும் தான் மார்க். அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் லா ஆன் த ஃபேக்ட்ஸ், லாவை கரெக்டான லாவை ஃபேக்ட்ஸோட அப்ளை பண்ணி எழுதுறது. அடுத்தது ரீசனிங் கிவன் பை த கேண்டிடேட்ஸ் ஃபார் அரைவிங் அட் வாட் எவர் கன்க்ளூஷன் தே ஹேவ் ரீச்டு. என்ன முடிவு பண்ணாலும் சரி, அலோ பண்ணாலும் சரி, டிஸ்மிஸ் பண்ணாலும் சரி, எந்த முடிவு வேணாலும் வந்துக்கோங்க. ஏன்னா ஹியூமன் மைண்ட்ன்றது இன்னைக்கு வந்து முன்சிப் கோர்ட்ல சூட்டை வந்து ஜட்ஜி டிகிரி பண்ணாருன்னா, அப்பீல் கோர்ட்ல மேல்முறையீட்டுல அந்த ஜட்ஜ் வந்து ட்ரையல் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு மாத்தி எழுதுவாரு. இந்த காரணங்கள்னால கீழமை நீதிமன்ற தீர்ப்பை நான் வந்து ரத்து செய்யறேன்னு சொல்லிடுவாரு. அப்புறம் வந்து மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா, அவரோட ஒப்பீனியன் படி இல்ல அப்பீலட் கோர்ட் தப்பு பண்ணிருச்சு, ட்ரையல் கோர்ட் முன்சிப் கோர்ட் ஜட்ஜ் பண்ணதான் கரெக்ட், சப் கோர்ட் பண்ணது தப்பான முடிவு வந்துருச்சு, ஸோ சப்போர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வந்துட்டு நான் சட்டிஸ்ஃபை பண்ணிட்டு ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டையே அப்ஹெல் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டை சொல்லிடுவாங்க. ஸோ தீர்ப்புகள் வந்து ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் ஜட்ஜஸை பொறுத்து, அவங்க லாவை வந்து அப்ளை பண்றதை பொறுத்து, அவங்க ஃபேக்ட்ஸை வந்து லாவோட பொறுத்துக்கிறத பொறுத்து மாறலாம். ஆனா என்ன முக்கியம்னா, அவங்க கொடுக்குற காரணங்கள் தான் முக்கியம். நான் அந்த தீர்ப்புக்கு இந்த முடிவுக்கு வரேன், எந்த முடிவுக்கு வேணாலும் வரலாம். அந்த முடிவுக்கு வரேன்னா எதனால இந்த முடிவுக்கு வந்தேன், இதுக்கு என்ன காரணம், எதனால இந்த வேற என்ன இப்ப வந்து நான் எதனால டிகிரி பண்றேன், இதுக்கு என்ன காரணம், இதுக்கு எந்தெந்த ஃபேக்ட்ஸ் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன், என்னென்ன எவிடன்ஸை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறேன், எந்தெந்த லாஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி காரணங்களுக்கு தான் வந்து மதிப்பெண்களையோடைய நீங்க எழுதக்கூடிய காஸ்டெட்டிலுக்கோ ஹெட்டிங்கோ இல்ல பிளைண்ட் கவர்மெண்ட்ஸ் எழுதுறதுக்கோ இல்ல கன்க்ளூஷன்ல போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுறதுக்கோ ஒரு மார்க் கூட கிடையாது. அதனாலதான் சொன்னேன், ஸ்ட்ரெயிட்டா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்றீங்க, ஆன்சர் டு இஷ்யூ நம்பர் 1, ஆன்சர் டு இஷ்யூ நம்பர் 2, ஆன்சர் டு இஷ்யூ நம்பர் 3 உள்ள வந்து லாவை வந்து ஃபேக்ட்ஸோட அப்ளை பண்றீங்க, எவிடன்ஸை அப்ரிஷியேட் பண்றீங்க. இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஆட்டோமேட்டிக்கா போட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை தவிர நம்ம என்னென்னலாம் வந்து ஒவ்வொரு சூட்டா போனோம்னா, மணி சூட்டுக்கு எந்தெந்த மாதிரி வரலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து மணி சூட் வந்து பேங்க் லோன் அடிப்படையில வருது, சூரிட்டிக்கு எந்தெந்த அளவுக்கு பேர்டன் இருக்கு, சூரிட்டிக்கு வந்து அவரோட லைபிலிட்டி வந்துட்டு பிரின்சிபல் டெப்டரோட லைபிலிட்டியோட எந்த அளவுக்கு வந்து கோஎக்ஸிஸ்டன்ஸா போகணும், எப்பப்பெல்லாம் அது வராது, அந்த பிரின்சிபலுக்கு எக்ஸெப்ஷன் என்ன, ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டை பொறுத்த வரைக்கும் எப்பப்பெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் ரெமெடி கொடுக்கணும், வந்து லோன் அக்ரிமெண்ட்டா இருக்குது, வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இது வந்துட்டு சேலுக்காக ஏற்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நிறைய பேருக்கு புரியாம கூட இருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது. ஒவ்வொன்றையும் வந்துட்டு நான் வந்து ஒவ்வொரு டாபிக்கா ஒவ்வொரு சூட்டா நடத்தும் போது ஒவ்வொரு சூட்டுமே ஒரு 2-3 கிளாஸ் போகும். மணி சூட்னா ஒரு 2-3 கிளாஸ் போகும், ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்னா 2-3 கிளாஸ் போகும். அதுல இருக்கக்கூடிய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி எழுதலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சூட்டுக்கும் ஒரு 3 கிளாஸ் ஒரு 4 கிளாஸ் வந்துச்சுன்னா எண்ட் ஆஃப் த இயர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் வந்து 2 சிவில் ஜட்ஜ்மெண்ட் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரெண்டுமே வந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிருவீங்க. நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் சொல்ற எல்லாமே வந்துட்டு வீட்டுக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி படிக்கணும்.